அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மாயின் அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனுடைய விளக்கத்தை புனிதமிக்க ரமலான் மாசத்திலே பேசுவதற்கும் கேட்பதற்கும் நசீபை கொடுத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன்படி நடப்பதற்கும் அதன் மூலமாக நம்முடைய மறுமையிலே அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் உள்ள பாக்கியத்தின் தந்தருள்வானாக என்று துஆ செய்த வண்ணமாக இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் தலாக்குடைய சட்டத்திட்டங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில வசனங்களிலே நமக்கு விவரித்தான். அதனுடைய தொடராக இன்றைய தினம் தலாக்குடைய இன்னும் விவரமான விளக்கங்களையும் சமீப காலத்திலே இந்த தலாக் என்பது எப்படி இந்தியாவில் முஸ்லீம்களுடைய பல்வேறு வழிபாடுகள், பல்வேறு விவகாரங்கள் இந்தியாவிலே பிரச்சனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போன்று இந்த தலாக் உட்பட முஸ்லீம் பெர்சனல் லா, முஸ்லீம்களுக்கு என்று கூடிய தனியார் சட்டங்களும் பிரச்சனைகளுக்கும் விவாதத்திற்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கின்றது. பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும், எல்லோருக்கும் காமனான, எல்லோருக்கும் பொதுவான ஒரே தேசம் ஒரே சட்டம் என்ற ஒரு நிலை கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிராக, இஸ்லாமிய ஷரீஅத்திற்கு எதிராக கூக்குரல்கள் எழுப்பப்பட்ட ஒரு நிலையிலே இதனுடைய அடிப்படையான விஷயங்களை ஒவ்வொரு முஸ்லீமே தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். ஏனென்றால் பல நேரங்களிலே நம்மோடு பழகக்கூடிய முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் இதை பற்றி ஏதாவது ஒரு சந்தேகங்கள் நம்மிடத்தில் கேட்பார்கள் எனால் பல நேரங்களில் நாம் இதனுடைய அடிப்படை விவரங்கள் கூட தெரியாமல் திரு என்று முழிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றோம். என்னவா உங்களுக்கே தெரியலையே அந்த விஷயம் அப்படின்னு நம்மளை பார்த்து அவங்க ஏளனமாக கேட்பாங்க. பல நேரம் நடந்திருக்கும் அது. அதனால் ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் இது நான் என்ன ஹஸ்ரத் என் ஒய்ஃபை தலாக்கா விட போகிறேன், தலாக்குடைய சட்டங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம் அல்ல. அது ஒவ்வொரு முஸ்லீமும் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய ஷரிய சட்டம் என்பது ஒரு கேள்விக்குறியாக்கப்பட்டு வருகின்றது, ஒரு விவாத பொருளாக ஆக்கப்பட்டு வருகின்றது. இந்த சூழ்நிலையிலே பேசிக்கான அடிப்படையான விஷயங்களை ரொம்ப டீப்பாக, ரொம்ப மைனூட்டாக போய் முஸ்லீம்கள் தெரிஞ்சுக்காட்டா கூட ஒரு பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள வேண்டும் முஸ்லீம்களுடைய அடிப்படை விஷயம். அந்த அடிப்படையில் தலாக்குடைய சட்டங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி மீடியாக்கள் மூலமாக இஸ்லாத்திற்கு எதிராக பரப்பப்படக்கூடிய அவதூறுகளில் ஒரு முக்கியமான அவதூறு, இஸ்லாத்தில் நிக்காவை விட அதிகமாக தலாக்கு தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அவதூறு பரப்புகிறாங்க. நிக்காவை விட அதிகமாக தலாக்கு தான் நடக்குது, நிக்கா நடந்தாலும் தலாக்கு நடக்கும். ஆனால் மீடியாக்கள் என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்க, நிக்காவை விட அதிகமாக தலாக்கு தான் நடக்குது முஸ்லீம்களில் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவதூறு பிரச்சாரம் பரப்புகிறாங்க. ஏன் காரணம் என்னன்னு சொன்னால், இந்த தலாக் என்ற வார்த்தையே ஒரு பிரச்சனைக்குரிய வார்த்தையாக, ஒரு விவாகரத்திற்குரிய வார்த்தையாக, இது ஒரு கான்ட்ரோவர்ஷியல் வேர்டு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த தலாக் என்ற வார்த்தை இன்று மீடியாக்களால் ஒரு அவதூறு பிரச்சாரமாக பரப்பப்பட்டு விட்டது. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தலாக்குடைய சட்டங்களை மிக தெளிவாக, மிக அழகாக குர்ஆனில் சொல்கிறான். உலகத்தில் வேறு எந்த மதத்திலையும், எந்த அரசியல் சாசனத்தில் சட்டத்திலையும், எந்த கான்ஸ்டியூஷன்லையும் இவ்வளோ தெளிவாக சொல்லப்பட்டிருக்காது. ஏன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ் தெளிவாக தான் சொல்லுவான். இந்த மாதிரி எந்த மதத்திலையுமே இல்லை, அது வேறு விஷயம். மனிதர்களால் இயற்றப்பட்டு பைத்தியகாரத்தனமான சட்டங்கள் உருவாக்கப்பட்டு மனித மூளைகளால் அமைக்கப்பட்டு அது ஒரு நாளைக்கு ஒரு திருத்தம், ஒரு நேரத்திற்கு ஒரு மாற்றம், ஒரு வேலைக்கு ஒரு மாற்றம் வரக்கூடிய அளவுக்கு மற்றவர்களால் இயற்றப்பட்ட சட்டங்கள் இருக்க, அல்லாஹ்வுடைய இந்த தீனுல் இஸ்லாத்தினுடைய சட்டம் மட்டும்தான் எக்காலத்திற்கும் எந்த மாற்றமும் தேவையில்லாத அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைச்சு கொடுத்துருக்கான். இன்னைக்கு இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷன் என்று சொல்லக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து கொடுத்தவர் டாக்டர் அம்பேத்கர். அவர் சொன்னார், அமைத்து கொடுத்தோன்னு சொன்னார், நான் பல ஆண்டுகளாக இரவு பகலாக கண்விழித்து இந்த சட்டங்களை ஏற்றிருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற்றிருக்கிறேன்.
ஆனால் வருங்காலத்தில் என்ன ஆகும்னு சொன்னால் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை இந்த சட்டத்தில் திருத்தம் ஏற்படுத்த வேண்டும். வருங்காலத்தில் மாற்றங்களுக்கு ஏற்றவாறு ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை இதில் திருத்தம் ஏற்படும் அப்படின்றாரு. ஆனால் இன்னைக்கு அவர் வகுத்துட்டு போய் இன்னும் 40-50 வருஷம் கூட ஆகலை. ஆனால் ஒரு மாதத்துக்கு ஒரு திருத்தம் தேவைப்படுது. அரசியல் சாஸ்திர சட்டத்தில் பார்க்குற பார்லிமெண்ட்டில் விவாதம் நடந்துச்சு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துச்சு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, பார்லிமெண்ட்டில் விவாதிக்கிறாங்க, சட்டத்தை மாற்றுறாங்க, திருத்துறாங்க, கூட்டுறாங்க, குறைக்கிறாங்க பார்க்குறோம். அப்போது இந்த மாதிரி மனிதர்களால் இயற்றப்பட்ட சட்டம் இப்படி தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் வகுக்கப்பட்ட சட்டம் கியாமத் நாள் வரைக்கும் அதில் எந்த மாற்றமும் தேவையில்லாத அளவுக்கு காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், நிலைமைகள் மாறலாம், ஆட்சிகள் மாறலாம், கலாச்சாரங்கள் மாறலாம், தேசங்கள் மாறலாம், மொழிகள் மாறலாம். ஆனால் எல்லா தேசத்துக்கும், எல்லா மொழிக்கும், எல்லா கலாச்சாரத்திற்கும், எல்லா காலத்திற்கும் ஏற்றது அல்லாஹ்வுடைய ஷரிய சட்டம் என்று சொல்லும் அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நிரந்தரமான சட்டமாக, மாற்றமோ திருத்தமோ அமெண்ட்மெண்ட்டோ தேவையில்லாத அளவுக்கு ஒரு நிரந்தரமான சட்டமாக தன்னுடைய ஷரிய சட்டத்தை அல்லாஹ் வகுத்து கொடுத்துருக்கான். அப்படி அல்லாஹ்வால் வகுக்கப்பட்ட ஷரிய சட்டங்களில் ஒன்றுதான் இந்த தலாக்குடைய சட்டங்கள். இந்த தலாக்கை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களே, முஸ்லீம் இளைஞர்களும் இன்னைக்கு வந்து நிக்காவையுடைய சட்டங்களை தெரிஞ்சிருக்க வேண்டிய அளவுக்கு தலாக்குடைய சட்டங்களை தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த தலாக்குடைய சட்டங்கள் தெரியாதனால நிறைய ஆண்கள் இந்த தலாக்குடைய சட்டங்கள் என்ன பண்றாங்க, மிஸ்யூஸ் பண்றாங்க. அதான் அல்லாஹ் சொல்றான், ஒலா தத்தஹிது ஆயாத்தில்லாஹி ஹுஸ்வா, அல்லாஹ்வுடைய வசனங்களை, அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த சட்டங்களை நீங்கள் பரிகாசமா எடுக்காதீங்க, மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. உங்க விளையாட்டுக்கு எடுத்து, இஷ்டத்துக்கு எடுத்து இதை வந்து பயன்படுத்தலான்னு பயன்படுத்தாதீங்க, அல்லாஹ் எச்சரிக்கின்றான். ஏன் இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்றவங்க வருவாங்கன்னு அல்லாஹ்க்கு தெரியும். இன்னைக்கு எப்படி மிஸ்யூஸ் ஆகுது தலாக் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஷரியத்தில் பார்க்குறோம், இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு சமூகத்தில் ஒரு கணவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, ஒரு மனைவியை பிடிக்கல, ஏதோ ஒரு காரணம், அல்லது என்ன பண்றான், இவன் விட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு மனைவியோட வாழவே இல்லை, அம்மா வீட்டில் ஒன்று விட்டுட்டு மாமியார் வீட்டில் விட்டுட்டு இவன் ஃபாரினுக்கு போயிடுறான், துபாய்க்கு போயிடுறான், சவுதிக்கு போயிடுறான். அங்கே என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, மாமியார் மருமகள் நல்ல காலத்திலே ஒத்து வராது. இங்கே மாமியார் மருமகள் மட்டும் தனியாக இருக்கிற கணவன் இல்லைங்கிற பட்சத்தில் அடிக்கடி பிரச்சனை ஏற்படும், சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். இந்த பிரச்சனைகளுக்கு அந்த பொண்ணுடைய அம்மா என்ன பண்ணுவா, பொண்ணுடைய அம்மா, அதாவது பையனுடைய மாமியார், அவ தூபம் போடுவா. உன மாமியார் இப்படி கேட்டாளா, நீ இப்படி கேள்றி, நீ இப்படி சொன்னாலா, நீ இப்படி சொல்லு, வாய் முடி சும்மா இருக்காத, உன்னை ஏறி மேய்ச்சிருவா. நீ என்ன வாஷிங் மிஷின் வேலை செய்யலையா, நீ எதுக்கு துணி துவைக்கிற, வேலைக்காரி எதுக்கு இருந்தால் துவைக்கிட்டோம், இல்லைன்னா அழுக்கா கிடக்கட்டும். இதெல்லாம் யார் தூண்டி விடுவா, பொண்ணுடைய அம்மாக்காரி தூண்டி விடுவா. இந்த குடும்பங்கள் நடக்குது. அப்ப தூண்டி விடும் போது இந்த மிஸ்கைடன்ஸ்னால அந்த பெண் என்ன ஆகும், அம்மா சொல்ற மாதிரிலாம் கேட்கும் பொழுது இங்க மாமியாருக்கு மருமகளுக்கு பிரச்சனை வரும். பிரச்சனை வந்து மாமியார் என்ன பண்ணுவா, நேரம் யார்கிட்ட போட்டு கொடுப்பா, துபாயில் இருக்க பையன்கிட்ட போட்டு கொடுப்பா. டேய் உன் அம்மா தெரியும், உன் பொண்டாட்டி தெரியுமாடா, என்னை பார்த்து இப்படி கேட்டாடா, அப்படி கேட்டாடா, அது சொன்னாடா, இது சொன்னாடா போட்டு கொடுப்பா. அவனுக்கு நாளுக்கு நாள் வெறுப்பு அதிகமாயிட்டே இருக்கும். யார் மேல, மனைவி மேல வெறுப்பு. ஏன்னா இவன் வந்து ஒரு 2 மாசம் கூட ஒழுங்கா பழகல. அந்த மனைவியுடைய அன்புனா என்ன, மனைவியுடைய முகப்பத்துனா என்ன, மனைவிட்டு எப்படி பாசமா இருப்பா, மனைவி நம்மள எப்படி பாசமா, எதுவுமே புரிஞ்சுக்கல. இவன் 2 மாசத்துலேயே ஓடி போயிட்டான் ஃபாரினுக்கு. அப்போ அந்த மனைவியை பற்றி பெரிய அளவில் இவன் நல்லவளா கெட்டவளா, வாயாடியா அமைதியானவளா, எதுவுமே எனக்கு தெரியாது, ஒன்றுமே புரிஞ்சுக்கல. அதுக்கு முன்னாடி ஓடி போயிட்டான் ஃபாரினுக்கு. அப்போ அங்கே போய் உட்காரும் பொழுது இங்கே அம்மா என்ன ரிப்போர்ட் அனுப்புகிறாளோ அந்த ரிப்போர்ட் தான் மூலையில் போய் உட்காரும். அவனுக்கு உட்காரும் பொழுது இந்த மனைவி மேலே வெறுப்பு அதிகமாகிட்டே இருக்கும். சொல்லுவான் அங்கேருந்து, இந்த பாரு எங்கள் அம்மா என்ன சொன்னாலும் சரி, நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது, எங்கள் வீட்டில் தான் இருக்கணும் அப்படிங்குவான். இவன் என்ன பண்ணுவா, மாமியாருடைய டார்ச்சர் தாங்க முடியாமல் ஒரு 2 நாளைக்கு அம்மா வீட்டில் இருக்கலாம்னு அம்மா வீட்டுக்கு போவா. உடனே மாமியார் ஃபோன் பண்ணுவா, டேய் உன் பேச்சையும் மீறி உன் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாடா அப்படிங்குவா. அப்படியா, தலாக் தலாக் தலாக். நடக்குதா இல்லையா, இன்னைக்கு நடக்குதா இல்லையா? என்னன்னு கேட்டா, எனக்கு பிடிக்கலங்க, என் பேச்சை கேட்கலங்க, தலாக்கு எனக்கு உரிமை, நான் தலாக் சொன்னேன். அட பாவி, முதல்ல நீ ஷரியத்தை ஃபாலோ பண்ணியா? நீ வந்து கல்யாணம் முடிச்சு 1 மாசம் 2 மாசம் கூட பொண்டாட்டியோட வாழல, ஃபாரினுக்கு ஓடி போயிட்ட. முதல்ல இதுவே ஹராமு. சரி, கல்யாணமாக ஷரியத்து முறைப்படி முடிச்சியா? வரதட்சணை வாங்கின 5 லட்சம் வரதட்சணை வாங்கினேன், உனக்கு ஃபாரினுக்கு விசா முதல் கூட மாமனார் எடுத்து கொடுத்த விசா, ஃபாரின் போது ஃப்ளைட் டிக்கெட் முதல் கூட மாமனார் எடுத்து கொடுத்த ஃப்ளைட் டிக்கெட்டு, இது எல்லாத்தையும் அனுபவிச்சு அங்கே போய் உட்காந்து ஈஸியாக தலாக் சொன்னா, அப்போ இது பெண்ணு பாதிக்கப்படுறது அநியாயம் இல்லையா? இது பெண்ணு பாதிக்கப்படக்கூடிய நிலைமை இல்லையா? இதை பார்த்து இந்த பெண் என்ன ஆகுது, ஜமாத்தில் போய் கேட்குது, ஷரியத் கோர்ட்லன்னு சொல்லுவோம், என்ன புருஷன் அநியாயமா தலாக் விட்டாங்க அப்படின்டா, ஷரியத் கோர்ட் நாங்கள் என்ன சொல்லுவோம், நாங்கள் என்னம்மா பண்ண முடியும்? அவன் அங்கே உட்காந்துட்டு தலாக் விடுறான், எங்களுக்கு பவர் கிடையாது, அவனை கூப்பிட்றதுக்கோ அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கோ அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கோ எனக்கு பவர் கிடையாது, நாங்கள் அம்மா என்னம்மா பண்ண முடியும்னோடனே அவன் என்ன பண்ணுறா, நேராக பதில் செய்து மாதிரி அழுகிட்டு போகிறான்.
போனோன்னா அந்த அந்த பொம்பளை என்ன பண்ணுது, நவீன தஸ்லீமா நஸ்ரீனா மாறி இந்த முல்லாக்கள்லாம் மோசம், இந்த காசிகள்லாம் மோசம், ஷரியத்லாம் மோசம், பெண்களுக்கு அநீதம் இழைக்கப்படுதுன்னு சொல்லி ஒரு முஸ்லீம் பொண்ணு சொன்ன உடனே மீடியாக்களுக்கு மாஷா அல்லாஹ் பேய்க்கு சாம்பிராணி போட்ட மாதிரி ஆகிடும். ஏற்கனவே மீடியா பேய் பிடிச்சி ஆடிட்டு இருக்கான், அவனுக்கு சாம்பிராணி போட்ட மாதிரி கூட கொஞ்சம் ஆட வச்சா மீடியா. பாத்தியா ஒரு முஸ்லீம் பொம்பளை சொல்றா, அவளே சொல்றா இஸ்லாத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு அடைக்கலம் இல்லை, பெண்களுக்கு வந்து முஸ்லீம் கணவர்கள் துரோகம் பண்றானுங்க, அநியாயம் பண்றாங்கன்னு சொல்லி இந்த மீடியாக்கள் பண்ற அநியாயம் இருந்து பாருங்க, கொஞ்சம் நஞ்சம் அநியாயம் இல்லை. இதெல்லாம் நடக்குதா இல்லையாங்க? இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் யார் காரணம்? பேசிக்கா இந்த கல்யாணம் முடிக்கக்கூட ஆம்பளை பையன். இவன் சரியத்தையும் பார்க்கறதில்ல, மார்க்கத்தையும் பார்க்கறதில்ல, எதையும் பார்க்கறதில்ல. அவனுக்கு தெரிஞ்ச ஒரே உரிமை என்ன, எனக்கு பிடிக்காட்டா என் மனைவி ஈஸியாக தலாக் சொல்லிட்டு போயிடலாம். என் முட்டாய் சாப்பிட்ற மாதிரி தலாக் 3 முட்டாய் திங்கிற மாதிரி 3 தலாக் சொல்லிட்டு போயிடலாம். அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கம் கேவலப்படுத்தப்படுவதற்கும், அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஏளனப்படுத்தப்படுவதற்கும், அல்லாஹ்வுடைய மார்க்கம் விமர்சனம் செய்யப்படுவதற்கும் இந்த ஆம்பளை பையன் தான் காரணமாயிடுறான். மார்க்கத்தை தெரியாத இந்த ஆம்பளை, மார்க்கத்தை தெரியாத இந்த கணவன், இவன் தான் காரணமாயிடுறான். அதனால தான் சகோதரர்களே, முதல்ல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, தலாக்னா என்ன, ஷரியத்தில் எப்போ அது அனுமதிக்கப்படுது, எந்த சூழல் அனுமதிக்கப்படுது, இதெல்லாம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே சூரத்துல் பக்கரால ரொம்ப அழகா சொல்றான். கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படும் ஆனால் அல்லாஹ் சொல்றான் ஃபைதுஹுன்ன, முதல்ல அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை ஆகி போச்சா, மனைவிக்கு முதல்ல அட்வைஸ் பண்ணு, உட்கார வச்சு பேசு. இது இல்லைம்மா நீ சரியில்லை, இது நம்ம அப்படி பண்ணக்கூடாது, இப்படி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை சுமூகமாக இருக்கும், இன்னும் நம்ம நிறைய வாழ வேண்டியிருக்குது, நமக்கு குழந்தைலாம் பெறும், அந்த குழந்தைங்க நம்மளை தான் பார்க்கும், நம்ம எப்படி இருக்கோமோ நம்மளை தான் முன்மாதிரியாக பார்த்து நம்ம குழந்தைங்க வளரும். இப்படியெல்லாம் மனைவிக்கு என்ன பண்ணும், அட்வைஸ் பண்ணும். கணவன் மனைவிக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு கணவன் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, அட்வைஸ் பண்ணக்கூடிய பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துருக்கான், கணவன்கிட்ட கொடுக்குறான். அப்போ இவனும் முறுக்கிக்கிட்டு கோவப்பட்டு நிற்கக்கூடாது. அந்த பெண்ணு கோவப்பட்டு முறுக்கிக்கிட்டு நிற்கும் பொழுது இவனும் முறுக்கிக்கிட்டு நிற்கக்கூடாது. இவன் அட்வைஸ் பண்ற அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்துருக்கான், இவன் அட்வைஸ் பண்ற பொசிஷன் அல்லாஹ் கொடுத்துருக்கான். இவனும் முறுக்கிக்கிட்டு நான் உன்கிட்ட பேச மாட்டேன், நான் உன்னை சண்டை போட்டுருப்பேன், நீ சாப்பாடு வாங்கி தந்தா சாப்பாடு சாப்பிட மாட்டேன், நீ ஆக்கி வச்சோ திங்க மாட்டேன், இப்படி முறுக்கிக்கிட்டு நிற்கக்கூடாது. அல்லாஹ் உனக்கும் அவளுக்கு சண்டை வந்தா உனக்கு என்ன அந்தஸ்தை கொடுத்துருக்கான், அட்வைஸ் பண்ற அந்தஸ்தை கொடுத்துருக்கான். அட்வைஸ் பண்றது எவ்வளவு பெரிய அந்தஸ்து, அது எவ்வளோ பெரிய கண்ணியம். அந்த கண்ணியத்தை நீ இழந்துட்டு நீ முறுக்கிட்டு நிற்கலாமா? அப்போ நீ என்ன பண்ணணும், கொஞ்சம் இறங்கி போய் மனைவிட்ட கொஞ்சம் கூலாக பேசணும், கொஞ்சம் அன்பாக பேசணும். அன்பாக பேசி இப்போ என்ன ஆகிப்போச்சு, ஏன் இதுக்கு இப்படி கோவப்படுற, ஒன்றும் நடக்கலை, வா உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி அன்பாக கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணுமே தவிர, இன்னைக்கு பைத்தியகாரத்தனமாக நிறைய ஆண்கள், முஸ்லீம் ஆண்கள் பெறுற பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா, எடுத்தவொடனே பலார் அடிக்கிறது, எடுத்தோடனே அடிக்கிறது. ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டா போதும் உடனே இவரோட ஆண்மையை பூரா அங்கே தான் காட்டுவார். இவன் ஆண்மையை எங்கே காட்டணும், இவனை திருப்பி அடிப்பான் பாருங்க, அவனை மாதிரி ஆம்பளைட்டு கொண்டு காட்டணும். இவனை எந்த ஆம்பளை திருப்பி அடிப்பானோ அவன்கிட்ட ஆண்மையை காட்டி, வாடா நீ அடிடா நான் நடுறா, யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம், அப்படி காட்டணும். இது பாவம் அப்பாவி ஜீவன், திருப்பி அடிக்க முடியாது, அதால திருப்பி அடிக்க முடியாது. அந்த ஜீவன்கிட்ட கொண்டு போய் இவரோட வேகத்தை பூரா காட்டுவார். காட்டின உடனே அடிப்பட்ட பொம்பளை ஒரு ஆம்பளை கையால் அடி வாங்கும் போது ஒரு பொம்பளை என்னங்க பண்ணுவா, அவளால் அடி தாங்க முடியாம அவனே இவனே நாசமா போனோம், கையை நல்லா இருக்குவா, நீ விளங்காம போய் அவன் யாரை திட்டுவா, கோவத்தை பூரா மாமியார்களை தாட்டுவா, மாமியார் அசிங்கமா சொல்லுவா, அந்த மோனே அப்படிங்குவா, யாரை பார்த்து சொல்லுவா, புருஷனை பார்த்து சொல்லுவா, டேஷ் மகனே அப்படிங்குவா. யாரை திட்டுவா, மாமியார், ஏய் எங்க அம்மாவே திட்டுவா, இவன் பொங்கிட்டு வருவான், பிரச்சனை பெருசாகும். எல்லா பெருசாத்தி யார் காரணம், இந்த கோழை காரணம். எந்த கோழை, ஒரு அப்பாவி ஜீவனை போட்டு அடிக்கிறான் பாருங்க, இந்த கோழை காரணம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, அதாவது அடிமைகளில் மோசமான அடிமை கோழன் கூட சொல்ல, அதை விட கேவலமான ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அடிமைகளில் கேவலமான அடிமை யார் தெரியுமா, பகல் முழுவதும் தன்னுடைய மனைவியை அடிமையை போட்டு அடித்து விட்டு இரவு முழுவதும் அவளுக்கு முன்னால் அடிமையை போட்டு மண்டிக்கிட்டு கிடப்பவன், இரவு முழுவதும் அவளுக்கு முன்னாடி அடிமை மாதிரி மண்டிட்டு கிடப்பான், இவன் தான் அடிமைகளில் மோசமான அடிமை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு மனைவியை அடிப்பதற்கு எந்த விதத்திலுமே கணவனுக்கு உரிமை கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, இந்த பாருங்க அல்லாவே அடிக்க அனுமதிச்சிருக்கான், அல்லாஹ் அனுமதிக்கிறான், எங்க அனுமதிக்கிறான் சொல்றேன் பாருங்க, எடுத்தவனே பலாருன்னு அடிக்கிறதுக்கோ முகத்தில் அடிக்கிறதுக்கோ மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. இது மிகப்பெரிய அநியாயம். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை கை நீட்டி அடிப்பானையானால் அவனை மாதிரி ஒரு கோழை யாரும் கிடையாது, அவனை மாதிரி ஒரு ஆண்மையற்றவன் யாரும் கிடையாது, அவனை மாதிரி ஒரு அநியாயக்காரன் யாரும் கிடையாது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஏதோ ஒரு கோவம், ஆயிஷா அம்மா முறுக்கிட்டு இருக்கிறாங்க கோவத்தில். அப்போ அவங்களுடைய சக்களத்தி வீட்டிலேருந்து ஏதோ ஒரு உணவு வருது. ஆல்ரெடி ரசூலுல்லாஹ் மேலே கோவம், இந்த நேரத்தில் சக்களத்தி வீட்டில் உணவு வந்தா அந்த கோவம் டபுள் மடங்காயி ஓங்கி அந்த பாத்திரத்தை அடிச்சாங்க. அந்த பாத்திரம் மண் பாத்திரம் பொழுத்துறது துண்டு துண்டா செதறி போச்சு, உணவுலாம் கீழே கொட்டி போச்சு. நாமளாம் தான் என்ன பண்ணுவாங்க,
அடிப்பா இல்லையா? அடிச்சர் போல நாயே அப்பயே அவளே இவளே அசிங்க அசிங்கமா திட்டுட்டு அவதூறா பேசிட்டு அடிக்கிறது. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? அந்த உணவு கொண்டு வந்தவர்கிட்ட சொன்னாங்க, உன் தாய் இன்னைக்கு ரொம்ப கோபமா இருக்கு, அப்புறமா போ அப்படின்னு அனுப்பிட்டு ரசூலுல்லாஹ் அவங்க கையால் அந்த துணி அந்த உணவு பூரா பொறுக்குனாங்க. ஏங்க ரசூலுல்லாஹ் ஆண்மை இல்லாதவங்களா? நவுதுபில்லா, ரசூலுல்லாஹ் ஆண்மை இல்லாதவங்களா? நாமளாம் என்ன பண்ணுவோம்? அடி என்னடா அறிவில்லை உனக்கு? இந்த மாதிரி ஒரு கணவன் செஞ்சான்டா அம்மா என்ன சொல்லுவா? ஏண்டா பொட்ட பையில உன் பொண்டாட்டி பாத்திரம் தூக்கி அடிக்கிறா, நீ அவளை திருப்பி அடிக்காம கையால பொறுக்கிட்டு இருக்கிற, நீ ஆம்பளையாடா? கேட்பளே இல்லையா? அன்னைக்கு சகோதரர்களே, எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உன்னதமான இல்லற வாழ்க்கை கற்றுக் கொடுத்தாங்க, ஒரு அற்புதமான இல்லற வாழ்க்கை கற்றுக் கொடுத்தாங்க. மனைவி கோவப்படுற நேரத்தில் கணவன் கொஞ்சம் அடங்கி போனோம். அடங்கி போனா அர்த்தம் இப்படி அல்ல, சொல்லுங்க எஜமானி அம்மா, அப்படி அந்த அர்த்தம் அல்ல. ஆண் தன்னுடைய ஆண்மையை எங்க நிரூபிக்கணுமோ அங்க நிரூபிக்கணும், எங்க தன்னுடைய அதிகாரத்தை காட்டணும் அங்க அதிகாரத்தை காட்டணும், எங்க அடங்கி போகணுமோ அங்க அடங்கி போகணும். எங்க ஹஸரத் சில சமயம் பாடம் நடத்தும் போது ஏதாவது தப்பா சொல்லிடுவாங்க, தப்பா சொல்லிட்டு நாங்கள் திருத்தி கொடுப்போம். ஹஸரத் இது அப்படி இல்லை இப்படின்னு ஒன்று. ஒரு முறை தேவபந்தில் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு 1000-1500 மாணவர்களுக்கு மத்தியில் உஸ்தாத் எங்கள் உஸ்தாத் பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க. பாடம் நடத்திட்டு இருக்கும் பொழுது ஷாஃபி மதுஹபில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் சொன்னாங்க. ஏன்னா நான் வந்து ஷாஃபி மதுஹப்னால ஹஸரத் என்ன அதிகமாக கிண்டல் பண்ண, அவங்க எல்லாமே அனுப்பி 1200 பேர் அனுப்பி அதில் 1-2 பேர் தான் ஷாஃபி இருப்பாங்க, அதில் நான் ஒருத்தன். நான் முன்னாடி உட்காந்துருப்பேன், அரே ஷாஃபி கியா துமாரா இமாம் சாப் ஐசா போல்த்து நான் சொன்ன மாதிரி சொல்லுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ ஒரு முறை ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஏதோ ஒரு சட்டம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் போய் ரூமில் எடுத்து கிதாப் எடுத்து பார்த்தா ஹஸரத் சொன்ன சட்டம் இல்லை, அது மாற்றமாக இருக்குது. மறுநாள் வந்து நான் என்ன பண்ணேன், ஹஸரத்திட்ட ஹஸரத் இந்த மாதிரி நீங்கள் நேற்று ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இப்படி சொன்னதா சொன்னீங்க, அப்போ ஆனால் கிதாபில் இப்படி இருக்குது அப்படின்னு நான் ஹஸரத்தை திருத்தி கொடுத்தேன். உடனே ஹஸரத் என்ன பண்ணாங்க, அச்சா இன்ஷா அல்லாஹ் मैं कल देख के बोलता हूं அப்படின்ட்டு போயிட்டாங்க. மறுநாள் பாடத்துக்கு வந்து 1500 மாணவர்கள் இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கு முன்னாடி ஹஸரத் சொன்னாங்க, भाई जो ये शाफी बोला ना वो बिल्कुल ठीक है, அவர் சொல்றது கரெக்ட், मैं अपने कौल्स को रुजू कर लेता हूं. அதை சொன்னாங்க, நான் என்னுடைய வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கிறேன். எவ்வளோ பேர் பெருந்தன்மைங்க, 1500 மாணவர்கள் உட்காந்து 1500 மாணவர்கள் தௌரத்தாசில் உட்காந்துருக்காங்க. அத்தனை பேருக்கு முன்னாடி ஹஸரத் சொல்றாங்க, நான் சொன்ன தவறான வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்க. இது அறிஞருடைய பெருந்தன்மை. அப்பதான் சொல்லுவாங்க, மாணவனிடத்தில் தோற்பவனும் மனைவியிடத்தில் தோற்பவன் தான் உண்மையான ஆண்மகன்குவாங்க. மாணவனிடத்தில் தோற்கக்கூடிய ஒரு ஆசிரியரும் மனைவியிடத்தில் தோற்கக்கூடிய கணவனும் தான் உண்மையான ஆண்மகன் அப்படின்வாங்க. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, ஒரு மனைவியிடத்திலே கணவன் தோற்று போவது என்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அங்கே எந்த விதமான ஈகோ தேவையில்லை. நம்ம இன்னும் நீண்ட காலம் வாழ வேண்டியிருக்குது, வாழ வேண்டியிருக்குது, நிறைய குழந்தைகளை பற்றி சமுதாயத்தில் ஒரு கண்ணியமான குடும்பம் வாழ வேண்டியிருக்குது. அதனால அந்த நேரத்தில் எந்த விதமான ஈகோ கொள்ளாம ஒரு கணவன் மனைவி சுமூகமாக வாழ வேண்டும். அதான் அல்லாஹ் சொல்றா, அப்படி பிரச்சனை ஏற்படக்கூடிய நேரத்தில் சுமூகம் மீறி பிரச்சனை ஏற்படுறதுல ஃபைதுஹுன்ன, முதல்ல அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. அல்லாஹ் சொல்றான், முதல்ல அந்த பெண்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். அட்வைஸ் பண்ணி கேட்கல, என்ன சொன்னாலும் மரமண்டல ஏற மாட்டேங்குது. ஏன்னா 20 வருஷம் 25 வருஷம் அது வாழ்ந்த சூழ்நிலை வேற. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் அப்படித்தான். ஏன்னு சொன்னால், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்குறாங்க, இளைஞர்கள் கல்யாணம் பண்ணும்போது அப்படி இப்படி இருக்கிறாங்க, ஏதோ வரதட்சணை வாங்கிறாங்க. கல்யாணம் பண்ணி 1 வருஷம் 2 வருஷம் ஆன பிறகு இவன்ட்டு கொஞ்சம் இஸ்லாமிய ஈடுபாடு வருது, கொஞ்சம் பேணுதல் வருது, கொஞ்சம் தக்வா வருது. தன்னுடைய மனைவிட்டு அப்படி வரணும்னு எதிர்பார்க்கும் பொழுது அந்த மனைவிட்டு அங்கே வர்றதில்லை. அதனால என்ன ஆகுது, அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் பிரச்சனை ஏற்படுது. ஏன், இவர் கொஞ்சம் பேணுதலாக இருந்து ஆசைப்படுறாரு, இஸ்லாமியமாக இருக்க ஆசைப்படுறாரு, மனைவிட்டு அந்த இஸ்லாமிய உணர்வு இல்லை. அப்போ அந்த வரலங்கிற பட்சத்தில் உடனே ஒரு முறுக்கிட்டு, என்ன உண்டு இஸ்லாமிய உணர்வே இல்லை, கோவப்படக்கூடாது, உனக்கே இப்போதான் வந்துருது புத்தி, உனக்கே இப்போதான புத்தி வந்துருக்குது. அப்போ மனைவி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி 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 வர வைக்கணும். சொல்ல வேண்டிய நம்முடைய கடமை. அது திருந்தாத கழுதாது, என்ன சொன்னாலும் கேட்காது அப்படின்னு ஒதுக்கினா நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி 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 நல்ல விஷயங்களை புரிய வைக்கணும், நல்ல இடங்களுக்கு கூட்டு போகணும், நல்ல பயான்களை கேட்க வைக்கணும், குரானை படிக்க சொல்லணும், ஹதீஸை படிக்க சொல்லணும், போதனை செய்யணும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி சொல்லி அவர்களிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியதான் அல்லாஹ் சொல்றான், ஃபைதுஹுன்ன, அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள். எவ்வளோ உபதேசம் பண்ணிட்டா ஹஸரத், மை போல்கோ 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 தக்கா ஹஸரத் அப்படிங்கிறாரு. சொல்லி 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 சோர்ந்து போயிட்டேன், நொந்து போயிட்டேன், கேட்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறாரு. இப்போ அல்லாஹ் சொல்றான், படுக்கையை பிரிங்க, படுக்கையை விட்டு பிரிச்சிருங்க. இவ்வளோ சொல்லி உங்க அட்வைஸ் கேட்கலையா, படுக்கையை விட்டு பிரிச்சிருங்க. அந்த படுக்கையின் பிரிவு என்பது கணவன் மனைவிக்குள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இயற்கையாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுக்கு ஒரு பொசசிவ்னஸ் கொடுப்பான், கணவன் மீது ஒரு அதிகமான ஈடுபாடு. படுக்கையை பிரிக்கும் பொழுது, ஆஹா நம்ம புருஷன் எங்கேயும் வேலி தாண்டிடுவானோ, படுக்கை வரை பிரிச்சுட்டான் வேலி தாண்டிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயத்தை உள்ளத்தில் போட்டுருவான். அந்த பயம் அவர்களுக்குள் சீர்திருத்தத்தை ஏற்படுத்தும்.
ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ் சொல்றான், நீ பகல் பூரா சண்டை போடு, அவர் நைட்ல போய் எல்லாம் சேர்ந்து படுத்துட்டா அப்புறம் என்ன பிரயோஜனம் இருக்குது? பண்ண அட்வைஸ்னால என்ன பிரயோஜனம் இருக்குது? இன்னைக்கு சைக்காட்டிஸ்ட், சைல்டு சைக்காட்டிஸ்ட் சொல்லக்கூடிய குழந்தைகள் மனநல மருத்துவர்கள் சொல்றாங்க, எந்த கணவன் மனைவி சண்டை போடுறாங்களோ அவங்ககிட்ட வளரக்கூடிய அந்த குழந்தைகள் பிற்காலத்தில் டிப்ரெஷன் உள்ள குழந்தையா வளருது, மென்டல் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் உள்ளக்கூடிய குழந்தையா மாறுது. எந்த கணவன் மனைவி சண்டை போடுறாங்களோ அந்த சண்டையை பார்த்து பார்த்து வளரக்கூடிய குழந்தைகள் அவங்களுடைய வாழ்க்கையில மென்டல் ஆயிடுது, டிப்ரெஷன் ஆயிடுது. அதனால சைல்டு சைக்காட்டிஸ்ட் சொல்லக்கூடிய குழந்தைகள் மனநல மருத்துவர்கள் சொல்றாங்க, நீங்க சண்டை போடுறதா இருந்தா குழந்தைங்க தூங்குனதுக்கு அப்புறம் நைட்டு 10 மணிக்கு மேல சண்டை போடுங்க, குழந்தை தூங்கினதுக்கு அப்புறம் நைட்டு 10 மணிக்கு சண்டை போடுங்க அப்படின்றாங்க. ஆனா அங்க என்ன நடக்குதுங்க? குழந்தை முழிச்சிட்டு இருக்கும் சண்டை போடுவாங்க, குழந்தை தூங்கினதுக்கு அப்புறம் சமாதானம் ஆயிடுவாங்க. காலை முழிச்சு குழந்தை முழிச்சு பார்க்கும், என்னோட நேத்தா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ எப்படி என்ன நினைச்சு அது தெரியாதுல பாவம், என்ன நினைச்சு அது தெரியாது. இது ஒரு பைத்தியகரத்தனமான சண்டை. அதுதான் அல்லாஹ் சொல்றான், ஃபஃப்ரிகு மதாஜிஅஹும், அவருடைய படுக்கைகளை பிரிச்சிருங்க. கொஞ்ச நாளைக்கு படுக்கையை பிரித்து வைங்க, நீங்கள் தனியாக படுங்க, அவங்க தனியாக படுக்கட்டும். அப்படி படுக்க பிரிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படலாம். தனியாக படுக்கும்போது யோசிப்பீங்க, நம்ம ஏன் மனைவி தனியாக படுத்துருக்கிறோம், என்ன காரணம், நமக்குள்ள என்ன பிரச்சனை, ஒரு சில நம்மள்கிட்ட தப்பு இருக்குதோ, நம்முடைய அப்ரோச்சை கொஞ்சம் மாற்றுவோம், நம்முடைய ஆட்டிடியூடை மாற்றணுமோ என்று கணவனுக்குள்ளும் யோசனை வரும், மனைவிக்குள்ளும் சிந்தனை வரும். என்னென்று நம்ம எதுவும் தப்பு பண்ணுறோம், நம்முடைய கணவன் நம்முடைய படுக்கையை பிரிக்கிற அளவுக்கு நம்ம கணவனுக்கு வெறுப்பை ஏற்படுத்திட்டோம் என்று அந்த எண்ணம் அவர்களுக்குள்ளும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுவும் வேலைக்கு ஆகல. அல்லாஹ் சொல்றான் ஸ்டெப் பை ஸ்டெப். முதல்ல அட்வைஸ், அவர் படுக்கை பிரிக்கிறது. மூன்றாவது அல்லாஹ் சொல்றான், அதையும் மீறி அவர்கள் உங்களுக்கு மாற்றமாக நடந்தால், வெளியே போகாதங்கிறீங்க, வெளியே போறா, ஏத்துருக்கா பையன் பேசாதீங்கிறீங்க, பேசுறா, நான் அப்படிதான் போய் நிற்பேன், அப்படிதான் போவேன் அப்படிங்கிறா. அப்போ உங்களுக்கு உங்களுடைய கட்டளைகளை மீறி, உங்களுடைய அனுமதியை மீறி அவர் சரியத்துக்கு முரணாக நடந்தா அல்லாஹ் சொல்றான், காயம் ஏற்படாதவாறு காலுக்கு கீழே லேசா அடிங்க. பலாறு முகத்தை அடிக்க சொல்லலை. ஏன்னா ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலா கேட்டாங்க, யார சொல்லலாம், நான் கல்யாணம் பண்ண போறேன், எனக்கு அட்வைஸ் பண்ணுங்கட்டாங்க. ரசூலா 4 வார்த்தை சொன்னாங்க, நறுக்குன்னு 4 வார்த்தை சொன்னாங்க. நீ உணவு உண்ணும் போது அவனுக்கு நல்ல உணவு கொடுக்கணும், நீ சாப்பிடும் போது, நீ உடை உடுத்தும் போது அவளுக்கு நல்ல உடை உடுத்தணும். அதுக்கு அது அர்த்தம் அல்ல, ஏற்கனவே பல தடவை சொல்லுமே என்ன அர்த்தம் சொல்லி, மனைவியுடைய உணர்வுகளை புரிஞ்சு நடந்துக்கணும். ஒரு கணவன் மனைவிக்குன்னு உணர்வுகள் இருக்குது, பெண்ணுக்குன்னு உணர்வுகள் இருக்குது, அந்த உணர்வுகளை புரிஞ்சு நடந்துக்கணும். ஒலா தஹஜுருஹா இல்லா ஃபி பைத்திஹா, அவளை கண்டிக்கிறதா இருந்தால் 4 செவத்துக்குள்ள தான் கண்டிக்கணும். ஒலா ததரிபுஹாலா வஜீஹா, எந்த காரணத்துக்கு கூட அவள் முகத்தில் அறையக்கூடாது, அடிக்கக்கூடாது. இந்த 4 விஷயங்கள் ரசூலா சொன்னாங்க. அவளோட உணர்வுகளை மதித்து நடக்கணும், உணவு விஷயத்திலும் உடை விஷயத்திலும். 3வது சொன்னாங்க, அவளை கண்டிக்கிறதா இருந்தால் 4 செவத்துக்குள்ள கண்டிக்கணும். 4வது சொன்னாங்க, எந்த காரணத்துக்கு கூட அவளை அடிக்கக்கூடாது அப்படின்னாங்க. அப்போ அப்படி சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்க, இன்னைக்கு நாம என்ன பண்ணோம், பலார் அடிக்கிறோம். ஆனால் அல்லாஹ் எப்போ அடிக்க சொல்றான், இந்த 2 வழிகளும் ஒத்து வரல, அட்வைஸ் பண்ணி கேட்கல, படுக்கை பிரிச்சும் கேட்கல, 3வது வழி காயம் ஏற்படாதவர் லேசா அடிங்க. அப்போ அந்த பெண்ணுக்கு ஒரு பயம் வரும், என்னண்டு, ஓஹோ இனிமேல் நம்ம தப்பு செஞ்சோன்னா நம்ம புருஷன் அடிக்கவும் தயங்க மாட்டான் பொழுத்திருது அப்படிங்கிற என்ன வரும். அப்போ கொஞ்சம் மாற்றம் வரும். அதுக்கும் ஒத்து வரல, அதுக்கும் ஒத்து வரல. அல்லாஹ் சொல்றான், ஹக்கமம் மின் அஹ்லிஹி வ ஹக்கமம் மின் அஹ்லிஹா, கணவன் வீட்டிலேருந்து ஒரு ஆள், மனைவி வீட்டில் ஒரு ஆள் மத்தியஸ்தம் பண்ணி 2 பேருக்கு கவுன்சிலிங் பண்ணணும். இப்போ இது வரைக்கும் பொறுப்பு யார் பொறுப்பு? கணவன் பொறுப்பு. அட்வைஸ் பண்ணுறது, படுக்கை பிரிக்கிறது, காலுக்கில் அடிக்கிறது, இது வரைக்கும் கணவன் பொறுப்பு. இப்போ 4வது என்ன சொல்கிறான், இவ்வளோ செஞ்சும் அது மனைவி இடத்துல எடுபடலன்னு சொன்னால் அப்போ பிரச்சனை எங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது? எங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது? கணவன்கிட்ட பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான், 2 பேருக்கு மத்தியஸ்தம் பேசக்கூடிய ஒரு கவுன்சிலிங் வாங்க வைங்க, 2 பேரையும் பேசுங்க. உன்ட்டு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை, 2 பேரும் தனித்தனியாக பேசுங்க. பேசி கவுன்சிலிங் பண்ணும் பொழுது இந்த கவுன்சிலிங் மூலமாக மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இங்கேயும் மாறல, இங்கேயும் தீரல பிரச்சனை. 5வது வழி, முதல்ல என்னங்க, அட்வைஸ். 2வது படுக்கை பிரிக்கிறது. 3வது காயம் ஏற்படாதவர் லேசான அடி. 4வது கவுன்சிலிங். எதுவுமே ஒத்து வரலடா, 5வது அல்லாஹ் சொல்றான், தலாக் சொல்லுங்க. அந்த தலாக் எப்படி சொல்லணும்? தலாக் தலாக் தலாக், முத்தலாக், இத்தலாக், பத்தலாக் இப்படி அல்ல. தலாக் எப்படி சொல்லணும்? ஒரு கணவன் மனைவி தலாக் சொல்லுதா இருந்தால் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணணும். எப்படி வெயிட் பண்ணணும்? மனைவிக்கு மாதவிடாய் முடிஞ்சு அந்த மாதவிடாயில சுத்தமாகி, சுத்தமான பிறகு 2 பேரும் வீடு கூடாமல் அந்த நிலையில தலாக் சொல்லணும். இதுதான் சரியான தலாக். மாதவிடாய் சுத்தமாகி, மாதவிடாய் முடிஞ்சு சுத்தமாகி அதற்கு பிறகு 2 பேரும் வீடு கொடுக்கூடாது. ஏன் இப்படி தலாக் சொன்னாதான் அந்த பெண் கர்ப்பமில்லாத நிலையில் தலாக் சொல்ல வாய்ப்பு ஏற்படும். இல்லை நீங்கள் வீடு கூட்டத்துக்கு அப்புறம் தலாக் சொன்னா, தலாக்கு அப்புறம் கர்ப்பமாக வாய்ப்பு இருக்குது. கர்ப்பமாட்ட எத்தனை நாள் இதா இருக்கணும்,
எத்தனை நாள்? கிட்டத்தட்ட 9 மாசம் 10 மாசம் இதா இருக்கணும். அப்ப அந்த ஒரு சிரமம் பெண்ணுக்கு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்கு அல்லாஹ் சொல்றான், மாதவிடாய் முடிஞ்சு சுத்தமான பிறகு வீடு கூடாத நிலையில் ஒரு தலாக் சொல்லணும். ஒரு தலாக் சொல்லியாச்சு, ஒரு தலாக் சொல்லியாச்சு. சொன்ன பிறகு இப்ப அந்த பெண்ணு தனியா இதால போய் இருந்துடணும். இந்த தலாக் சொன்ன பிறகு, சொல்லப்பட்ட பிறகு உள்ள இந்த நிலை வருது பாருங்க, 2 பேர்ட்ட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இது மாற்றத்தை ஏற்படுத்துங்கிற கதை இல்லைங்க. எங்களோட ஷரீத் கோர்ட்டில் பார்த்துருக்கோம். ஷரீத் கோர்ட்டில் 1500 வழக்கு நடந்துட்டு இருக்கு. இப்போ 1500 வழக்கு நடந்துட்டு இருக்குது. சகோதரர்களே, எந்த சமாதானத்துக்குமே ஒத்து வராது. எவ்வளோ சொல்லி பார்ப்போம், அட்வைஸ் பண்ணி ஒத்து வராது. கடைசியில் அந்த கணவன்ட்டு சொல்லுவான், சரிப்பா ஒரு தலாக் சொல்லுப்பா அப்படின்னு. ஒரு தலாக் சொன்ன உடனே ஒடியாருவாங்க அங்கேருந்து. அதெல்லாம் அது என்னன்னு கேட்டு சொல்லுங்க, நான் என்ன சொன்னாலும் ஒத்துக்கிறேன், தண்ணி கொடுத்துலாம் வேணாம், அவரோட சேர்ந்தே வாழ்கிறேன், அவங்க அம்மாவுக்கு நல்லா ஹிதமத் செய்கிறேன், சேர்த்து வைங்கன்னு நிற்பாங்க. அதே மாதிரி கவுன்சிலிங் இருந்து பாருங்க, சுபஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த தீர்வு ஒரு உலகத்துக்கே உன்னதமான தீர்வு. கவுன்சிலிங்கிறதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சதல்ல, 1400 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் சொன்ன வார்த்தை. அதுக்கு பேர் இங்கிலீஷில் வச்சிருக்காங்க கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி. கவுன்சிலிங் இங்கிலீஷ்ல பேர் வச்சிருக்காங்க. இல்லைன்னா அந்த கவுன்சிலிங்ல சிஸ்டர் இது பாருங்க, இந்த மெத்தடாலஜி இது அல்லாஹ் 1400 வருஷம் முன்னாடி சொன்ன மெத்தடாலஜி. நான் பார்ப்போம் பல கேஸுகளில் 2 பேரும் முறுக்கிட்டு நிற்பாங்க. கணவன் வாழ முடியாதுங்குவா, மனைவி வாழ முடியாதுங்குவா, 2 பேரும் முறுக்கிட்டு நிற்பாங்க. என்ன பண்ணுவோம், ஒரு தனி ரூம் இருக்குது, கவுன்சிலிங் ரூம் இருக்குது, 2 பேரும் உள்ள போன அனுப்பி விட்டுருவோம். ஏன்னா 2 பேரும் பிரிஞ்சு 1 வருஷம் ஆயிருக்கும், 2 வருஷம் ஆயிருக்கும். 2 பேருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. இங்க இவன் அம்மா இவனை ஷைத்தானை ஏற்றி வச்சிருப்பா, அங்க அவ அம்மா ஷைத்தானை ஏற்றி வச்சிருப்பா. 2 பேரும் ஷைத்தான் ஏறி அப்படி நிற்பாங்க. இப்போ 2 பேரும் உள்ள போய் ரூம்ல போய் நீ சண்டை பண்ணுமா, உள்ள போய் அடிச்சுட்டு வாங்க போங்க அப்படின்னு அனுப்பி விட்டா, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு 2 பேரும் சிரிச்சுட்டு வெளியே வருவாங்க. நாங்கள் வாழ்றோங்க அப்படின்ட்டு, நாங்கள் வாழ்றேங்கன்ட்டு வருவாங்க. ஏன்னா முதல்ல நம்ம ஜட்ஜி வருவாங்க, இப்போ ஹைகோர்ட்டுக்கு போயிட்டாங்க. முதல்ல ஹைகோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜட்ஜி வருவாங்க ஷரீத் கோர்ட்டில். அவங்க கூட சொல்லுவாங்க, போனால் அந்த ரூமுக்குள்ளே போனால் வரத்துக்கு 1/2 மணி நேரம் ஆகிடும், 3/4 மணி நேரம் ஆகிடும். ஜட்ஜி சொல்லுவாங்க, ஹசரத் என்ன ஹசரத் என் பொழப்பையே மாற்றிட்டீங்களா அப்படிங்குவாங்க. எதுக்கு சொல்றேன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த கவுன்சிலிங் இருக்குது பாருங்க, இது அற்புதமான தீர்வு. இது நாங்கள் அனுபவத்தில் சொல்கிறோம். அப்படியே முறுக்கிட்டு வர்றாங்க, நான் வாழ முடியாது, நாங்கள் பிரிஞ்சு போகிறோம், தலா கொடுங்க ஹுலா கொடுங்கன்னு என்ன பண்ணுவோம், அட்வைஸ் பண்ணிட்டு இப்போ உள்ளே போய் சண்டை போட்டு வாப்போம். அங்கே அம்மா வெளியே போ, அம்மா அப்பா வெளியே அனுப்பிடுவோம், இப்போ வெளியே போ, யார் உள்ள தலையிடாது, அவங்க 2 பேர் பிரச்சனை அவங்க தீர்த்துக்கிட்டோம் அப்படின்னு உள்ளே போய் 2 பேர். அவன் சில சமயம் நாங்கள் ஒரு தடவை ஒரு கேஸ் பார்த்தோம், காலை பிடிச்சி கெஞ்சினான், பொண்டாட்டி காலை பிடிச்சி. முன்னாடி எல்லாரும் முன்னாடி கெஞ்ச முடியுமா, தனியாக ரூமில் கெஞ்சினான். அவளுக்கு ஆசிரம் புருஷன் காலை பிடிச்சி கெஞ்சினாரு, சிரிச்சிட்டா நாள் வாழ்றாங்க அப்படின்னு வெளியே வர்றாங்க. எதுக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் தப்பு கிடையாது, இதெல்லாம் தவறு கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கவுன்சிலிங்கிற அழகான முறையை கொடுத்துருக்கான். இதையெல்லாம் மீறி முடியலைங்கிற பட்சத்தில் ஒரே தலாக் சொல்லணும். அந்த ஒரு தலாக் சொன்ன பிறகு 2 பேர் பிரிஞ்சிடணும். பிரிஞ்சு இந்த பெண்ணு 3 மாசம் இதா இருக்கணும். இந்த 3 மாசம் இதா பீரியட்ல இவங்களுக்குள்ள ஏதாவது மன மாற்றங்கள் ஏற்பட்டு, சரிங்க நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்னு மன மாற்றங்கள் ஏற்பட்டு கணவன் ஒத்துக்கிட்டு மனைவி ஒத்துக்கிட்டாங்கண்டா 2 பேரும் அப்படியே சேர்ந்து வாழலாம். எந்த விதமான ஃபார்மாலிட்டி கிடையாது. எப்போ இந்த 3 மாசத்துக்குள்ள முடிவு எடுத்தாங்கடா, 3 மாசம் தாண்டிடுச்சுன்னா 2 பேரும் ரீமேரேஜ் பண்ணிக்கணும். மறுபடியும் என்ன பண்ணணும், புதுசா நிக்கா செஞ்சுக்கணும். எப்போ ஒரு தலாக் சொல்லியிருந்தா சரி, ஒரு தலாக் சொல்லிட்டாங்க, ரீமேரேஜ் பண்ணிட்டாங்க, அல்லது இதா முடியறதுக்கு முன்னாடியே அப்படியே வாழ்ந்துட்டாங்க, இன்னொரு தலாக் சொல்லலாமா, இன்னொரு தலாக் சொல்ல வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி இன்னொரு சான்ஸ் இருக்குது இன்னொரு தலாக் சொல்றதுக்கு. அதான் அல்லாஹ் சொல்றான், அத்தலாக் மர்ரத்தானி, தலாக் என்பது 2 முறை. 3வது தலாக்கும் சொல்லிட்டான். அப்பதான் ரொம்ப பாரதூரமான ஃபார்மாலிட்டி. என்ன பாரதூரமான ஃபார்மாலிட்டி? 3 தலாக் எப்படி சொல்லணும், முதல்ல ஒரு தலாக் சொல்லணும், ஒரே தலாக் தான் சொல்லணும், அதான் ஷரியத்துடைய முறை. அந்த தலாக்கை சொல்லணும், பிரிஞ்சிடணும். பிரிஞ்சா அப்படியே வாழ்ந்துடலாம், இல்லை மறுபடியும் சேர்ந்து வாழலாம். சரி, ஒரு 10 வருஷம் கழிச்சு 2 பேருக்கு புத்தி வருது. 10 வருஷம் கழிச்சு அவனும் ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளை கல்யாணம் பண்றா. கல்யாணம் பண்ண பார்க்க, ஆஹா எலிட்டையும் தப்பிச்சு புள்ளிட்ட மாட்டிக்கிட்டோமே, அவனே பரவாயில்ல போல தெரியுது, இந்த பாவி அதோட மோசமா இருக்கிறானே அப்படின்னு இவன் இன்னொரு கல்யாணம் பண்ணுவான். ஆஹா, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, வெல் நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன்னோன் ஏஞ்சல். முன்ன பின்ன தெரியாத ஒரு தேவதையை விட தெரிஞ்ச பேய் பரவாயில்ல, இந்த தெரிஞ்ச பேயே பரவாயில்ல பொறுத்திருந்த தெரியாத ஏஞ்சலை விட அப்படின்னு சொல்லி அவனும் யோசிக்கிறான். 10 வருஷம் கழிச்சு 2 பேருக்கு புத்தி வருது. இவனும் அந்த பொண்ணை விட்டு தலா கூட்டுறானோ, ஏதோ குலா வாங்கினாலும் அந்த பொண்ணு தலாக்கிடும். மறுபடியும் 2 பேர் சேர்ந்து வாழ முடியுமா அப்படின்டா, மறுபடியும் சாதாரண ஒரு ரீமேரேஜ் பண்ணா போதும். சாதாரண ஒரு மேரேஜ் பண்ணா போதுமானது. எப்போ இந்த பழைய கணவன் மனைவி திரும்ப சேர்ந்து வாழ்றதா. அதனால தான் சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரே தலாக் சொல்லுங்கிறான்.
ஒரு தலாக் சொல்லுங்க, அதோட விட்டுருங்க. நீ சேர்ந்து வாழ்றீங்களோ வாழலையே விட்டுருங்க. இதே தெரியாம இன்னைக்கு நிறைய ஜமாத்துகள்ல இருக்கிற இந்த முத்தவள்ளிகள் பூரா பார்த்தீங்கன்னா முக்காவாசி முத்தவள்ளிகள் முட்டாள் முத்தவள்ளிகள். அவனுக்கு ஷரியத்தும் தெரியறதில்ல, மார்க்கம் தெரியறதில்ல. ஒரு தலாக் சொன்னா ஒரு தலாக் ஏற்ற முடியாது, 3 தலாக் சொல்லுப்பா, 3 தலாக் சொல்லு, ஹராமான தலாக் சொல்லு. 3 தலாக் ஒரே நேரத்தில் சொல்றது ஹராம். 3 தலாக் ஒரே நேரத்தில் சொல்றது ஹராம். இது தெரியறதில்ல. ஒரு தலாக்ல ஏற்றுக்க முடியாது, 3 தலாக் சொல்லு. நாங்கள் ஷரியத் கோர்ட்டில் இவர் தன்னுடைய மனைவியை ஷரியத் முறைப்படி ஒரு தலாக் சொல்லிவிட்டார் அப்படின்னு ஆர்டர் போட்டு கொடுத்தா, இதை கொண்டு போய் ஏதாவது ரெண்டாவது ரீமேரேஜ் பண்ணுறது ஏதாவது ஜமாத்தில் காட்டினா இது செல்லாதுப்பா. யாரு? அந்த முட்டாள் முத்தோழி உட்காந்துக்கிட்டு இது செல்லாது. ஒரு தலாக் சொல்றது, 3 தலாக் வாங்கிட்டு வா. அஜர்த்திர பேர் அஜர்த்தா கொடுக்குற தலாக்கு 3 தலாக்கு, அஜர்த்திர 3 தலாக் வாங்கிட்டு வா போ. இந்த மாதிரி மார்க்கம் தெரியாம அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கம் எவ்வளவு அழகான மார்க்கம், எவ்வளவு எளிமையான மார்க்கம். இப்போ முந்தானத்து நாங்கள் பொதுவாக ரமலானில் வந்து ஷரியத் கோட் வைக்கிறது இல்லை. ரமலான் இது போட்டு மண்டையை போட்டு உடைக்க முடியாது, தகராறு பார்த்துட்டு இருக்க முடியாது, வைக்கிறது இல்லை. 2-3 வாரம் ரமலானுக்கு முன்னாடி தொடர்ந்து வெளியூர் ப்ரோக்ராம் அது இது நானதுனால 3 வாரம் வைக்காதனால கேஸ் நிறைய தேங்கி போட்டனால இந்த ரமலானில் இந்த வாரம் ஷரியத் கோட் வச்சிருந்தோம். ஒரு கேஸில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு அந்த பொண்ணு வந்து தலாக் கேட்குது. அவர் கணவர் தலாக் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்போ அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுறேன், ஏமா என்ன பிரச்சனை சொல்லுமா. அவருக்கு இல்லைங்க தலாக் வாங்கித்தாங்க, எனக்கு அவரே தலாக் வாங்கித்தாங்க, ஏன்னா பாக்கெட் வச்சுருக்கிற தலாக் வாங்கி கொடுக்குறதுக்கு தலாக் வாங்கித்தாங்க. அவருக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறோம், அவர் இல்லை சார் எங்களுக்கு எந்த பிரச்சனை கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க, கேட்பா சேர்த்து வைங்க அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணு வெளியே போய் அவங்க அப்பாட்ட சொல்லிடுச்சு, அதில் தலாக் வாங்கி தர மாட்டேங்கிறாரு. நேராக வந்தார், கே ஹசரத் துமே போல்தே சோ துமே தலாக் லேக்க தேவையோ. நான் ஐயோ ஓ மகளுக்கு நான் தலாக் கொடுக்க முடியாதுப்பா, உன் மருமகன் தான் கொடுக்கணும். லேக்க தியோ ஹசரத், நான் அவர்கிட்ட பிடிங்கி வாங்கி கொடுத்துருமா அப்படி அப்படின்னு சொல்லி பெரிய தகராறு, பெரிய சண்டை. பார்த்துருவீங்க, லோகருக்கு வந்தவங்க பார்த்துருவீங்க. வெளியில கதறாரு, பேசுறாரு, தாட் போடு. என்ன சொன்னா புரிய மாட்டேங்குது, பாய் அந்த தலாக் நான் தர முடியாது, அவர் மருமகன் தரணும், எனக்கு இது சம்மந்தம் இல்லை. இந்த மாதிரி சகோதரர்களே விவரம் தெரியாம மார்க்கம் தெரியாம தலாக்னா ஈஸியா கொடு, வாங்கி கொடு, அது என்ன பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி முட்டாய் சாப்பிட்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இது தலாக் என்பது பாரதூரமான விஷயம். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபுகதுல் ஹலால் இலல்லாஹி அத்தலாக். அல்லாஹ் எத்தனையோ விஷயங்கள் ஹலால் ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு கோபமான ஹலால் எது தெரியுமா? கோபம் மூட்டக்கூடிய ஹலால் தலாக் தான் அப்படின்னாங்க. இன்னொரு சொன்னாங்க, தலாக் சொல்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குதுன்னாங்க. அவ்வளோ மோசமான வார்த்தை தலாக்குங்கிறது. இன்னைக்கு இந்த தலாக்குங்கிறது மாதிரி என்ன ஆகி போச்சுன்னா, எங்களுடைய அனுபவத்தில் சொல்றோம், தலாக்கை விட மோசமாக அதிகமாக வருது ஹுலாக்கள். ஹுலானா என்ன? தலாக்குங்கிறது ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பிடிக்கல அப்படின்னு சொல்லி தலாக் சொல்றது. ஹுலா என்பது மனைவி கேட்கறது, மனைவி அப்படின்னு எனக்கு பிடிக்கல இவன் ஹுலா வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி ஹுலா கேட்பதற்கென்று ஷரியத் சில சட்டங்களை வகுத்து கொடுத்துருக்குது. இதெல்லாம் வந்து ஹுலா கேட்பதற்கான சட்டங்கள். இந்தந்த காரணங்கள் இருந்தால், நீ ஒரு பெண் வந்து கணவன்ட்டு குடிகாரனா இருக்கிறான், அடிக்கிறான், சாப்பாடு தர மாட்டேங்கிறான், வஜீபனை தர மாட்டேங்கிறான், இந்த மாதிரி ஷரியத்தில் சட்டங்கள் இருக்குது. அப்போ இந்த சட்டங்களில் ஆண்மை இல்லை, மனைவி திருப்திப்படுத்த முடியல, இந்த மாதிரி காரணங்களால ஒரு பெண் என்ன கேட்கலாம்? ஹுலா கேட்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி எந்த காரணம் இல்லாமல் ஈஸியாக அதிகமாக பெண்கள் வந்து ஹுலா கேட்குறாங்க. ஈஸியாக எனக்கு வாழ முடியாது, ஹுலா கொடு, நான் வாழ முடியாது, ஹுலா கொடு. ஈஸியாக அதிகமாக இன்னைக்கு வந்து தலாக்கை விட ஹுலாக்கள் அதிகமாகிடுச்சு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் அந்த பெண்ணுடைய தாய்மார்கள் அவங்க மிஸ்கைடன்ஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம பல கேஸில் பார்த்தீங்கன்னா, ஹசரத் என் பொண்டாடி ரொம்ப நல்ல ஹசரத், அவளுக்கு எடுக்கிறது பூரா அவங்க அம்மா தான் ஹசரத். நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில பேர் பார்க்குறாங்க, கேள்வியெல்லாம் படல, எங்கள் வாழ்க்கையில் நடக்குதுங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இது நாங்கள் எங்கே போய் கேள்விப்படுறது? எங்கள் வாழ்க்கையில் நடக்குது, என் பொண்டாடி ரொம்ப நல்லவ, அவளை கெடுக்கிறதே அவங்க அம்மா தான். இந்த மாதிரி நிறைய வழக்குகள். காரணம் என்ன சொன்னா, இந்த தாய்க்கு மார்க்கம் தெரியறதில்ல, ஒன்றும் தெரியறதில்ல, இல்லற வாழ்க்கை தெரியறதில்ல, தன்னுடைய பிள்ளைடைய வாழ்க்கை பாழாப்படும், அதை பற்றி கவலை இல்லை. ஏதோ சில ஈகோக்கள்னால குடும்பங்கள் ஏற்பட்ட பிரச்சனைனால தலாக் வாங்கிட்டு வாடி, ஆண்டு போய் ஹுலா வாங்கிட்டு வா, நம்ம உங்களுக்கு வேற மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பெரும்பாலான தாய்மார்கள் இன்னைக்கு பெண் பிள்ளைகளை வழிகெடுக்கிறாங்க. அருமை சகோதரர்களே, இதற்கெல்லாம் அல்லாஹ் தீர்வா சொல்றான். தலாக் என்பது, ஹுலா என்பது இதுதான் ஷரியத்துடைய முறை, இதுதான் ஷரியத்துடைய முறை. அப்போ முதல்ல ஒரு தலாக் எப்போ சொல்லணும்? அது அவள் மாதவிடாய் முடிஞ்சு அவள் இல்லற வாழ்க்கையை ஈடுபடாத நிலையிலே ஒரு தலாக் சொல்லணும். ஒரு தலாக் சொல்லி அப்படியே விட்டுறலாம். 3 மாசத்துக்குள்ள மறுபடியும் வாபஸ் வாங்கிட்டு சேர்ந்து வாழலாம். இதுதான் ஷரியத்துடைய முறை. இந்த மாதிரி 3 முறை செய்யலாம். இந்த மாதிரி அல்லாஹ் எத்தனை முறை அனுமதிக்கிறான்? 3 முறை அனுமதிக்கிறான். 3வது முறையும் தாண்டிடுச்சுன்னு சொன்னா 3வது முறை தலாக் கொடுத்துறா. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அந்த பெண்ணு வேறொரு ஆணை கல்யாணம் பண்ணி அவங்க 2 பேருக்கு வாழ்க்கை இல்லற வாழ்க்கை நடந்து, அதற்கு பிறகு அந்த கணவன் அந்த மனைவியை தலாக்கு விட்டு
அதற்கு பிறகு அந்த பெண்ணுடைய இத்தா முடிஞ்ச பிறகுதான் இந்த ஃபர்ஸ்ட் கணவன் என்ன பண்ண முடியும், கல்யாணம் பண்ண முடியும். அல்லாஹ் ஏன் இப்படி பாரதூரமா வச்சான் அப்படின்னா 3 தலாக் அவசரப்பட்டு கொடுக்காத. இதை இந்த சில முட்டாள் ஜமாத்துகள் என்ன பண்ணுவாங்கட்டாக்கா, 3 தலாக் சொல்லிட்டியாப்பா, மறுபடியும் வாழ்ந்து வந்த பொண்ணோட சரி இந்த உட்காந்துருக்கா ஒரு 70 கிழமை பிடி, அந்த 70 கிழவனை பிடிச்சி அவன்கிட்ட அக்ரிமெண்ட் இது பாரு கல்யாணம் தான் பண்ணி வைப்போம், நாளைக்கு தலாக் சொல்லிடணும் அப்படிங்கிற கண்டிஷன் பேரில் அவருக்கு ஏதாவது காசை கொடுத்து நடக்குது சில ஜமாத்துகள்ல தஹலீல்னு சொல்றாங்க. இதுக்கு ஹலால் ஆக்கி வைக்க தஹலீல்ங்கிற பொருள் நடக்குது. அந்த 70 கிழவனை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருது. மறுநாள் அவன் தலாக் கூட சொன்னா அவன் விட மாட்டேன்ருவான். போடா நான் தலாக் கொடுத்தாவது, நான் எப்படி தலாக் கொடுப்பேன் அப்படின்ட்டுருவான். அப்புறம் மாடியில் முழிக்க வேண்டியது. அதனால சகோதரர்களே, இந்த மாதிரி அல்லாஹ் சொல்றான், ஒலா தத்தஹிது ஆயாத்தில்லாஹி ஹுஸ்வா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விளையாட்டாக எடுக்காதீர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேவலமா எடுக்காதீங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உங்களுக்கு விளையாட்டு இல்லை கேலி பரிகாசம் பண்றதுக்கு. அப்படி விளையாட்டா எடுத்தீங்கன்னா நீங்க இல்லை, அல்லாஹ்வுடைய எதிரிகள், இஸ்லாமுடைய எதிரிகள் இஸ்லாத்தை கேவலப்படுத்துறாங்க, இஸ்லாத்தை கேலி பரிகாசம் பண்றாங்க. அதனாலதான் சகோதரர்களே, தலாக்குடைய சட்டங்களை தெரிஞ்சிருக்க வேண்டிய கட்டாய அவசியம் ஒவ்வொரு முஸ்லிமும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் அந்த தலாக்குடைய முறையை சொல்றான் பாருங்க. வைதா தல்லகத்துமுன் நிசா, நீங்கள் பெண்களை தலாக் கொடுத்து விட்டால் ஃபபலகன அஜலஹுன்ன, அவர்களுடைய தவணை முடிஞ்சிருச்சு, 3 மாசம் இதான் முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த பெண் என்ன பண்ணலாம், விருப்பப்பட்டா வேற ஆன கல்யாணம் பண்ணிக்கலாம். இவன் என்ன பண்ணுவான், அந்த நேரத்தில் குறுக்க போயிட்டு இந்த மாதிரி ஏன் பொண்டாட்டி நீ கல்யாணம் பண்ணக்கூடாது, இவன் போய் குறுக்க போய் நீ தான் தலாக்கு முடிஞ்சு போச்சே, உன் கோட்டா முடிஞ்சு போச்சு, ஒரு நீ அன்வேலிட் ஆயிட்ட, முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்ன ஏன் பொண்டாட்டி இருக்கிட்டு. அல்லாஹ் சொல்றான் ஒலா தஅதுலுஹுன்ன யன்கிஹன அஸ்வாஜன், அவங்க வேறொரு கணவனை திருமணம் முடிப்பதற்கு நீங்கள் போய் தடுக்க கூடாது. இதா தராதோ பைனஹும் பில் மஅரூஃபி, அவர் உங்களுக்கு மத்தியில உங்களை விரும்பித்தான் அவர்கள் 2 பேரும் புதுசாக கல்யாணம் பண்ணுற அந்த கணவனும் இந்த பெண்ணும் விரும்பி ஒருத்தருக்கு மனம் விரும்பி கல்யாணம் பண்ணும் பொழுது நீங்க போய் குறுக்க நிற்க கூடாது. தாலிக யுஆது பிஹி மன் கான மின்கும் யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை மறுமை நாளை ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசம் இது அப்படின்னு சொல்லிட்டு, தாலிக்கும் அஸ்காலக்கும் அத்ஹர், இதுதான் உங்களுக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வழிவகுத்து கொடுக்கும். வல்லாஹு யஅலமு அன்தும் லா தஅலமூன், அல்லாஹ்வுக்கே எல்லாம் தெரியும், உங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தலாக்கு விட்டாச்சு. குழந்தை என்ன ஆகிறது, 2 பேரும் நீ பிரிஞ்சுட்டு நீ பிரிஞ்சுட்ட, குழந்தை எங்க போறது, அல்லாஹ் குழந்தையுடைய சட்டத்தை சொல்றான். ஒல் வாலிதாத்து, குழந்தையுடைய தாய்மார்கள் யுர்திஅன அவுலாதஹுன்ன, அவர்கள் தான் தங்களுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுக்க வேண்டும். அந்த தாய்மார்கள் தான் தங்களுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுக்க வேண்டும். நான் இதால இருக்க பீரியட்ல தலாக் விட்ட பிறகு உன் பிள்ளை இதுக்கு நான் ஏன் தலாக் கொடுக்குற பால் கொடுக்குறோம் அப்படின்னு தாய் சொல்லக்கூடாது. தாய் என்ன பண்ணும், ஏன்னா இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் ஒரு தாய்ங்கிற பிள்ளை மேலே பாசமாக இருப்பா, அன்பா இருப்பா, அதெல்லாம் உண்டு. ஆனால் அரபு கலாச்சாரத்தை பார்த்தா அந்த பிள்ளைய யாருடைய பிள்ளையா தான் பார்ப்பாங்க, யாருடைய பிள்ளையா பார்ப்பாங்க, தந்தையுடைய பிள்ளையா தான் பார்ப்பாங்க. நீ பெத்த பிள்ளை தானே, ஓ பிள்ளை தானே, தூக்கிட்டு போ அப்படின்றவா தாய், நான் எதுக்கு பால் கொடுக்கணும் அப்படின்றவா. அதுதான் அல்லாஹ் சொல்றான் அப்படி சொல்லக்கூடாது. வாலிதாத்து, அந்த பெண்கள் தான் யுர்திஅன அவுலாதஹுன்ன, தங்களுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுக்க வேண்டும். அதிகபட்சம் எவ்வளவு கொடுக்கலாம், ஹவுலைனி காமிலைனி லிமன் அராத ஐயுத்திம்ம ரதா, பரிபூர்ணமா குழந்தைகளுக்கு பால் கொடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க 2 வருடங்கள் வரை பால் கொடுக்கலாம். கம்பல்சரி 2 வருடம் கொடுத்தாங்கன்னு கம்பல்சரி இல்லை, பரிபூர்ணப்படுத்தணும், குழந்தைகளுக்கு பாலை பரிபூர்ணமாக பால் கொடுக்கணும், தாய்ப்பால் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க 2 வருடங்கள் வரை கொடுக்கலாம். அந்த 2 வருடங்கள் பால் குடிக்கும் வரை உள்ள அந்த காலத்துக்கு வஅலல் மௌலூதி லஹு ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன பில் மாரூஃபி, இந்த பெண்ணுக்கு அவர் குழந்தைக்கு பால் கொடுக்குற வரைக்கும் இந்த பெண்ணுக்கு தேவையான உணவு, இவளுக்கு தேவையான சாப்பாடு, இதெல்லாம் கொடுக்க வேண்டிய யாருடைய கடமை, கணவனுடைய கடமை. அவன் கொடுக்கணும், மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும், அவன் இந்த மனைவி கொடுக்கணும். எப்போ, அதாவது குழந்தை இல்லாதவளா இருந்தால் இத்தா பீரியட் வரைக்கும், தலாக் சொல்லிட்டான்னு வைங்களேன், 3 மாசம் வரைக்கும் ஜீவனாம்சம் யார் கொடுக்கணும், கணவன் கொடுக்கணும். குழந்தை உள்ளவனா இருந்தா குழந்தைக்கு எவ்வளவு காலம் பால் கொடுப்பாலோ அது வரைக்கும் ஜீவனாம்சம் கொடுக்கணும். இது ஷரியத்திலே சட்டம். குழந்தைக்கு அது வளர்ந்த ஆளாகிற வரைக்கும் கொடுக்கணும். குழந்தைக்கு வளர்ந்த ஆளாகிற வரைக்கும் குழந்தைக்கு சாப்பாடு, தங்குறது, படிப்பு எல்லாமே செலவு யார் தான் கொடுக்கணும், கணவன் தான் கொடுக்கணும். இது ஷரியத்திலே சட்டம். இதற்கு மாற்றமா ஒரு 20-30 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், நிறைய இளைஞர்கள் தெரிஞ்சிருக்காது, ஷாபானு வழக்குன்னு ஒரு வழக்கு வந்துச்சு. ஷாபானு வழக்கு கேள்விப்பட்டீங்களா? ரொம்ப பிரபலமாக இந்தியாவில் பெரிய பிரச்சனையாச்சு. அந்த ஷாபானு வழக்கில் ஷாபானுங்கிற ஒரு பெண்ணு கோர்ட்டில் போய் கேஸ் போடுது. என்னன்னு சொன்னால், என் கணவர் என்னை தலாக்கு விட்டார், ஷேக் முகமது ஏதோ பேர் கணவர் பேர் தலாக்கு விட்டார், அவன் எனக்கு ஜீவனாம்சம் தரமாட்டேங்கிறான் அப்படின்னா, இஸ்லாமிய ஷரிய சட்டத்தில் ஒரு பெண் தலாக் கொடுக்கப்பட்டு விட்டால் அவளுக்கு என்ன கிடையாது, ஜீவனாம்சம் கிடையாது. ஆனால்
இந்தியன் லா படியும் ஹிந்து சட்டப்படியும் ஒரு பெண்ணை ஒரு கணவன் தலாக் சொல்லிட்டாண்டாக்கா காலாகாலத்துக்கு என்ன கொடுக்கணும்? சாவர வரைக்கும் என்ன கொடுக்கணும்? ஜீவன அம்சம் கொடுக்கணும். இது இந்துக்களுடைய சட்டம். ஷரிய சட்டத்தில் ஜீவன அம்சம் பெண்ணுக்கு தேவையில்லை, கொடுக்கக்கூடாது. கொடுக்க தேவையில்லை, கொடுக்கவும் கூடாது. இது ஷரியத்துடைய சட்டம். இதில் எதுங்க சரியாப்படுது? எது சரியாப்படுது? சும்மா இஸ்லாம்னு சொல்லக்கூடாது. யதார்த்தமாக பார்த்தா எது சரின்படுது? ஒரு தலாக் விடப்பட்ட பெண், பாதிக்கப்பட்ட பெண், காலாகாலத்தை ஒரு கணவன் அவளுக்கு வந்து ஜீவனாம்சம் கொடுக்கறது சரியா, இல்லை 3 மாதம் ஜீவனாம்சம் கொடுப்பேன் அதோட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தலாக்குன்னு சொல்லிவிட்டு ஜீவனாம்சம் கொடுக்காம விட்டு போகிறது சரியா? வெளிப்படையாக பார்க்கும் பொழுது இந்தியன் லாவும் இந்துக்கள் சட்டம் தான் நமக்கு சரியானதாக தெரியும். அந்த சட்டம் சரியானது. எந்த சட்டம்? இந்து சட்டம், இந்து லால உள்ளது, இந்து மேரேஜ் ஆக்ட்ல உள்ளது சரியானது. யாருக்கு தெரியுமா? அந்த பெண் 2வது கல்யாணம் பண்ணது ஹராம்னு சொல்லுது பாருங்க, அந்த இந்து சட்டத்துக்கு. ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன சொல்லுது? தலாக் விட்டுட்டானா, நீ டைவர்ஸ் வாங்கிட்டியா, இதான் முடிஞ்ச பிறகு நீ என்ன பண்ணலாம்? நீ ரீமேரேஜ் பண்ணிக்கலாம். உனக்கு எப்ப ஷரியத் ரீமேரேஜ் அனுமதி கொடுத்துருச்சோ அப்ப அவன்கிட்ட எது காசு வேணும் உனக்கு? அவன் யாரும் அவன் ஒரு அந்நியான் எதுக்கு உனக்கு மாசம் மாசம் காசு தரணும் உனக்கு? நான் என்ன சொல்றேன், ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துட்டு இருக்காங்க. கணவன் மனைவி வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் ஃபாரின்ல இருந்து பொண்டாடி மாசம் மாசம் பணம், இந்த இவனுடைய மனைவிக்கு வேற ஒருத்தவன மாசம் மாசம் பணம் கொடுத்துட்டு இருக்கான். இந்த கணவன் ஒத்துப்பானா? யார் அவன் எதிர உனக்கு பணம் தர்றான்? அவனுக்கு என்ன சம்பந்தம்? எப்பமா இல்லையா? அவன் சொல்றான், நான் ஒரு அன்புல கொடுத்து அடிச்சிருப்பாள், ஏன் பொண்டாடி உனக்கு என்ன அன்பு? கேட்பமா இல்லையா? அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், உனக்கு தான் எப்ப ரீமேரேஜ் பண்ண மார்க் அனுமதி இருக்குதோ நீ இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமோ, எதுக்கு நீ ஒரு அந்நியான்ட்டு காசை வாங்குற? அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அப்படி காசை வாங்குறான்னு வைங்க, ஒரு பெண் அந்த முதல் கணவன் காசு வாங்கிக்கிட்டு இருக்கா, இந்த கணவனுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா அவளுக்கு? அவன் காசு கொடுக்குங்கிற பேர்ல என்ன பண்ணுவான்? வீட்டுக்கு வருவான், காசு கொடுப்பான், வாங்கல பழைய கணவன் ஒரு டீ சாப்பிட்டு போலேன் அப்படிங்குவான். இந்த கணவன் பாசி சந்தோஷப்படுவானா? யதார்த்தத்தை பாருங்க, யதார்த்தம் சந்தோஷப்படுவானா? பரவாயில்ல, பழைய உப்பி இல்லை, எக்ஸ் ஹஸ்பண்ட், அதனால பரவாயில்ல கொஞ்ச நேரம் பேசிட்டு போ அப்படின்னு அனுமதிப்பானா? இவன் வாழ்க்கை என்ன நரகமா போயிடும். இதைத்தான் ரப்புல் ஆலமீன் சொல்றான், எப்போ உனக்கு ரீமேரேஜ் பண்ண அனுமதி இருக்குதோ நீ ரீமேரேஜ் பண்ணிக்க, அவன்கிட்ட காசை வாங்காத. வாங்குறதே ஹராம். ஒரு அந்நியான காசை வாங்காத ஹராம். இந்து ஆக்ட்ல ஏன் இருக்குதுண்டா, அங்க ரீமேரேஜ் பண்றது ஹராம். சங்கராச்சாரி சொன்னாரு, டைவர்ஸ் ஆன பெண்ணோ, கணவன் இறந்த பெண்ணோ, விதவையான பெண்ணோ அவங்க தரிசு நிலத்துக்கு சமம்ண்டாரு. தரிசு நிலம் என்ன அர்த்தம்? வேஸ்ட், புறம்போக்குன்றான். அது புறம்போக்கு. அது ஒரு பொண்ணு டைவர்ஸ் வாங்கிட்டான்னு சொன்னா, அல்ல கணவன் இறந்துட்டான்னு சொன்னா, விடோ ஆயிட்டா, அவ வந்து புறம்போக்கு அப்படின்னா அவங்க சட்டத்தில் அப்படிதான் இருக்குது. அப்ப புறம்போக்குக்கு யாராவது ஒருத்த பாதுகாப்பா இருந்து நீர் பாய்ச்சணும். இது வந்து புறம்போக்கு இல்லையே, இது விளைநிலம் இல்லவா? இது இன்னொரு கணவனுக்கு எப்போ ஒரு நல்ல மனைவி அமைச்சு விட்டாலோ அவனுக்கு எதுக்கு நம்ம முன்னாள் கணவன் பணம் கொடுக்கணும்? இதுல இன்னொன்று நடக்கும். என்ன தெரியுமா? இந்த பெண்ணு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஆணோட அடல்ட்ரி இருக்கும், கள்ள தொடர்பு இருக்கும் இன்னொரு ஆணோடு. இது புருஷன் தெரிஞ்சவன என்ன பண்றான், சொல்லி பார்க்கறான், கேட்கல. அவனோட அடல்ட்ரியா இருக்கா, தொடர்பா இருக்கா, கள்ள தொடர்பு வச்சிருக்கா, கேட்கல. அவன் என்ன பண்ண, தலாக் விட்டுறான். தலாக் விட்ட பிறகு இந்திய சட்டம் என்ன தெரியுமா சொல்லும்? இவன் தலாக் விட்டு இவன் என்ன பண்ணுவா? தலாக் விட்ட பிறகு இவன் என்ன பண்ணுவா? இல்லீகலா இருந்தா லீகல் ஆக்கிடுவா. அதானே? அவனோட கள்ள தொடர்பா இருந்ததை அது நல்ல தொடர்பாக்கிப்பா. அல்ல கள்ள தொடர்பே தொடர்ந்தாலும் தொடரும். அவனோட கள்ள தொடர்பா தொடர்ந்துகிட்டே இருப்பா. இந்திய சட்டம் சொல்லும், நீ மாசம் மாசம் அவளுக்கு காசு கொடுத்துட்டு, நீ மாசம் மாசம் அவள் காசு கொடு. எதுக்கு? அவள் தன்னுடைய கள்ள தொடர்பை தொடர்வதற்கு நீ மாசம் மாசம் காசு கொடுத்துட்டு. இந்த மாதிரி பைத்தியகரத்தனமான சட்டத்தை காலில் போட்டு மிதித்து விட்டு அல்லாஹ்வுடைய சட்டத்தை பொது சிவில் சட்டமாக கொண்டு வாருங்கள் என்பதுதான் முஸ்லிம்களுடைய கோரிக்கை. பொது சிவில் சட்டம் கொண்டு வா, எல்லா மக்களுக்கும் ஒரே சட்டத்தை கொண்டு வா, எல்லா மக்களுக்கும் ஒரே காமன் சிவில் கோட் கொண்டா. அந்த காமன் சிவில் கோட் எது? உன்னுடைய உளுத்து போன இந்தியன் லா அல்ல, உன்னதமான அல்லாஹ்வுடைய லாவை கொண்டு வா, அல்லாஹ்வுடைய சட்டத்தை கொண்டு வா. இப்படி முஸ்லீம்கள் அந்த நேரத்தில் சொல்லாததுனால தான் தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, உண்மை செருப்ப மாட்டுறதுக்கு முன்னாடி பொய் என்ன ஆயிடும், ஊரை சுத்திட்டு வந்துடும். உண்மை செருப்ப கூட மாட்டல, உண்மை முஸ்லீம்கள் சொல்றது தைரியம் இல்லை. காமன் சிவில் கோட் கொண்டு வாயா, பொது சிவில் சட்டம் கொண்டு வா, அது எங்களுடைய ஷரிய சட்டத்தை கொண்டு வா. அதுதான் முஸ்லீம்களுக்கு ஏற்றது, காஃபிர்களுக்கு ஏற்றது, பெண்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கக்கூடியது, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது எங்களுடைய ஷரியத்துல. அந்த ஷரிய சட்டத்தை காமன் சிவில் கோடா கொண்டா, பொது சிவில் சட்டமா கொண்டா என்று சொல்வதற்கு முஸ்லீம்களுக்கு தைரியம் இல்லாதனால ஷைத்தான் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க ஏற்படுத்தின உளுத்து போன சட்டத்தை வச்சுக்கிட்டு இவ காஃபிரோட ஒரு கள்ளக்காதலோட வாழ்ந்துட்டு இருப்பா, என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. புருஷன் மாசம் மாசம் சம்பாதிச்சு நம்ம நல்லா என்ஜாய் பண்ணுமா, இந்த காசு கொடுத்துட்டு வரணும்.
இந்த மாதிரி ஒரு பைத்தியகரத்தனமான சட்டத்தை தான் சந்திரசூட் என்று சொல்லக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜஸ்டிஸ் என்ன பண்றான், ஒரு பைத்தியகரத்தனமான சட்டத்தை கொடுக்குறான். பக்கா பிராமின், வெறி பிடிச்ச பிராமின், செத்து போயிட்டான்னு நினைக்கிறேன், இதுக்கான செத்து போயிட்டான்னு நினைக்கிறேன். பக்கா பிராமின், வெறி பிடிச்ச பிராமின், சந்திரசூட் சொல்லக்கூடிய ஒரு பிராமின். இவன் என்ன பண்றான், சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸா இருக்கிறான். இந்த ஷாபான் வழக்கில் தீர்ப்பு கொடுக்குறான். என்னண்டு, இஸ்லாமிய ஷரிய சட்டம் மக்களைக்கு உதவாது, அது பெண்களை அடிமைப்படுத்தக்கூடியது, தலாக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பெண் என்ன பண்ணுவான், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, அதனால மாசம் மாசம் ஜீவனாம்சம் கொடு அப்படின்னா. இது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. ஏன்னா இது ஷரியத்துடைய சட்டத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய வழி. இது ஷரியத்துடைய சட்டத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய வழி. முஸ்லீம்களுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்குது, அந்த காலத்திலிருந்தே ரைட்ஸ் இருக்குது. காலாகாலமா கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலிருந்தே நமக்கு முஸ்லீம்களுக்கு இந்தியாவில் ரைட்ஸ் இருக்குது. இந்தியாவில் என்னைக்கு இஸ்லாம் வந்துச்சோ அன்னையிலிருந்து இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஷரிய சட்டம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும். இதை மாற்றி இதை பொறுக்க முடியாம தான் காமன் சிவில் கோட் கொண்டு வரணும், பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு இந்த நரிகள்லாம் ஊழையிட்டு இருக்குதுங்க. அந்த நேரத்தில் இந்தியாவில் ஒரு பெரிய பரபரப்பாச்சு, பெரிய ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், முஸ்லீம்களுடைய எதிர்ப்புகள், அதற்கான கண்டன கூட்டங்கள், கண்டன மீட்டிங்கள் எக்கச்சக்கமாக நடந்துச்சு. அந்த நேரத்தில் தான் ராஜீவ்காந்தி பீரியட்ல இந்த சட்டத்துக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து முஸ்லீம்களுக்கு இதுவரை வழங்கப்பட்ட சட்டத்துக்கு எதிராக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை மாற்றணும், யார் தான் மாற்றணும், பார்லிமெண்ட் தான் மாற்றணும். பார்லிமெண்ட் அவசர அவசரமாக கூட்டினாரு. யாரு அப்போ பிரதமர் அந்த ராஜீவ்காந்தி. அந்த நேரத்தில் ராஜீவ்காந்திக்கே இந்த இஷ்யூவில் ஒரு தெளிவான விளக்கம் இல்லை. இது என்ன இஷ்யூ ஒன்றும் புரியல அவருக்கு. என்ன ஷாபான் வழக்கு, என்ன ஜீவனாம்சம், ஏன் கொடுக்க வாஸ்தவம் தானே, தலாக் கூடப்பட்ட பிறகு ஜீவனாம்சம் கொடுக்க மாட்டேன்னு அடம்பிடிக்க எந்த விதத்தில் நியாயம் கொடுக்குறது, அந்த மாதிரி மென்டாலிட்டி இருந்தாரு. அந்த நேரத்தில் அலிமியா ரஹமத்துல்லாஹி அலைஹி கேள்விப்பட்டிருப்போம், மௌலானா ஹுசைன் அஹமது அலிமியா ரஹமத்துல்லாஹி அலைஹி, அதாவது அவங்க லக்னோவில் நதுவத்துல் உலமா மதரசாவினுடைய ஃபவுண்டரு, இந்தியாவில் மிகப்பெரிய இஸ்லாமிக் ஸ்காலரு, உலகத்தில் உள்ள அரபுகள்லாம் அவங்கள தலையில் தூக்கி வச்சு மதிச்சாங்க. அரபுல உள்ள பெரிய பெரிய அறிஞர்லாம் அலிமியா ரஹமத்துல்லாஹி அலைஹி மதிச்சாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், நான் ஒரு 8-10 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவங்க 2000 மூத்தானாங்க. அலிமியா ரஹமத்துல்லாஹி கடைசியாக சென்னைக்கு வந்தாங்க. சென்னைக்கு வந்து சென்னைக்கு வந்துட்டு போய் ஒரு மாதத்துலேயே மூத்தாயிட்டாங்க. கடைசி அவங்களோட சஃபர் சென்னை தான். 2000 கரெக்டாக நடந்துச்சு. 2001 நான் ஹஜ்ஜிக்கு போகிறேன். ஒரு 10-12 வருஷம் முன்னாடி ஹஜ்ஜிக்கு போயிருக்கும் பொழுது அங்கே மதீனாவினுடைய இமாம் அப்துரஹ்மான் ஹுதைஃபி மதீனாவுடைய தலைமை இமாம், மதீனாவினுடைய இது சவுதியினுடைய சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜஸ்டிஸு, மதீனா யூனிவர்சிட்டியில் நீங்கள் மதனி பட்டம் போடுறாங்கல்ல, அந்த மதீனா யூனிவர்சிட்டியுடைய வைஸ் சான்சலர், அவங்க மதீனாவினுடைய தலைமை இமாமும் கூட. அவங்கள அல்ஹம்துலில்லாஹ் தனிமையில் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. போய் அதர்த்து போய் உட்காந்து பேசி கொஞ்ச நேரம் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது அதர்த்து கேட்ட முதல் வார்த்தை, நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன், அங்கே இமாமா இருக்கிறேன் உடனே நீங்கள் எங்கே ஓதுனீங்க, தேவபந்தில் ஓதுனோன்னா, தேவபந்துன்னு அதர்த்து கேட்ட முதல் வார்த்தை, அலிமியா ரஹமத்துல்லாஹி கடைசி கால வாழ்க்கை எப்படி இருந்துச்சு. யார் மதீனாவுடைய இமாம், இப்போ இமாமா இருக்காங்க அப்துரஹ்மான் ஹுதைஃபி, அவங்க கேட்டாங்க அலிமியா ரஹமத்துல்லாஹி கடைசி கால வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவங்க என்னென்ன கிதாபு எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவரங்கள்லாம் கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச விவரங்களை சொன்ன, கடைசியாக அவங்க சென்னைக்கு வந்துட்டு போனது, கொண்டது, சென்னையில் பயான் பண்ணது, இந்த விவரங்கள்லாம் சொன்னேன். அப்போ தான் சொன்னாங்க, அவங்க எழுதின அரபு நூலைத்தான் எங்களுடைய மதீனா யூனிவர்சிட்டியில் பாடமாக வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. யார், ஒரு அரபு அல்லாத ஒருத்தர், அஜமி, அவங்க அஜமிங்க வாங்க, அரபி அல்லாத ஒருத்தர், அவங்க எழுதின நூலை மதீனா யூனிவர்சிட்டியில் இப்போ பாடமாக வச்சுருக்காங்க. அலிமியா ரஹமத்துல்லாஹி எந்த பாடம், அரபு இலக்கணத்திற்கு, அரபு இலக்கியத்திற்கு அலிமியா ரஹமத்துல்லாஹி கிதாப் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு உலக புகழ்பெற்ற மிகப்பெரிய அறிஞர். அவங்க என்ன பண்ணாங்க, அந்த நேரத்தில் ராஜீவ்காந்திட்ட எனக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டாங்க. பிரைம் மினிஸ்டர், அவரால் அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியல, ரொம்ப டைட் ஷெடியூல், ஒரே பிரச்சனை, நாடு ஃபுல்லாக பெரிய ப்ராப்ளம், பாராளுமன்றத்தை கூட்டணும், சட்டம் இயற்றணும், இதை பற்றி விவாதிக்கணும். அப்படிங்கிற நேரத்தில் அலிமியா ரஹமத்துல்லாஹி ராஜீவ்காந்தி டைம் கொடுக்குறாரு. எப்போ தெரியுமா, 8 கன்பத் சாலை, இது ராஜீவ்காந்தி வீடு, டெல்லியில், நியூ டெல்லியில் கன்பத் ரோடு 8ஆம் நம்பர் வீடு அவர் வீடு. அங்கேருந்து பார்லிமெண்ட்டுக்கு போகிறதுக்கு 5 நிமிஷத்தில் போயிடலாம். 5 நிமிஷம் டிராஃபிக், அதாவது பிரைம் மினிஸ்டர் போகும்போது டிராஃபிக்லாம் இருக்காது, 3 நிமிஷம் 4 நிமிஷத்தில் போயிடலாம். அப்போ சொல்கிறாரு, நான் வீட்டிலேருந்து பார்லிமெண்ட்டுக்கு போகிற வரைக்கும் உள்ள அந்த டைம் அப்பாயின்மெண்ட் தரேன், என் கூட காரில் ஏறிக்கிங்க. அலிமியா ரஹமத்துல்லாஹி அந்த கன்பத் சாலையிலிருந்து பார்லிமெண்ட் போகிற வரைக்கும் உள்ள அந்த 5 நிமிஷத்தில் ராஜீவ்காந்திக்கு இந்த ஷரிய சட்டம் என்னன்னு அழகாக புரிய வச்சாங்க. ஒரு 5 நிமிஷத்தில் புரிய வச்சாங்க. என்ன நடந்து தெரியுமா சகோதரர்களே, இந்திய வரலாறுலேயே இல்லாத அளவுக்கு விடிய பாராளுமன்றத்தை நடத்தினார் ராஜீவ்காந்தி. விடிய பாராளுமன்றத்தை நடத்தி உச்சநீதிமன்ற தீர்ப்பை மாற்றி முஸ்லீம்களுக்கு இங்கே ஷரியத்துலாவை பின்பற்றுவது சட்டம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது, அவங்க பர்சனலாக தான் பின்பற்றணும், அவங்களுக்கு பொது சிவில் எல்லாம் கொண்டு வரப்பட மாட்டாதுன்னு சொல்லி சட்டம் இயற்றப்பட்டுச்சு. இந்திய வரலாறுல விடிய பாராளுமன்றம் நடத்தி. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இதே அலிமியா ரஹமத்துல்லாஹி தான் வாஜ்பாய் பீரியட்ல சரஸ்வதி வந்தனம் பாடின ஸ்கூல்களில்
கவர்மெண்ட் ஸ்கூல்களில் சரஸ்வதி வந்தனம் பாடணும் அப்படின்னு சொல்லி யூபியில் அந்த சட்டத்தை முதல்ல கொண்டு வந்த உடனே அலிமியா ரஹ்மத்துல்லாஹி ஒரு ஃபத்வா கொடுத்தாங்க. என்ன ஃபத்வா? முஸ்லீம்கள் பூரா கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து உங்கள் பிள்ளைங்களை பூரா விட்ரா பண்ணுங்க அப்படின்னாங்க. முஸ்லீம்கள் பூரா தங்களுடைய பிள்ளைகளை கவர்மெண்ட் ஸ்கூலில் வித்ரா பண்ணுங்கட்டாங்க. இந்த ஒரு ஃபத்வா தான் கொடுத்தாங்க. வாஜ்பாய் தேடிக்கிட்டு வந்தார் அலிமியா ரஹ்மத்துல்லாஹி வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்டு அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கினாரு. அந்த அளவுக்கு இந்திய உலமாக்கள் சகோதரர்களே மிகப்பெரிய வல்லமையோடும் மிகப்பெரிய ஒரு மரியாதையோடு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தா அல்லாஹு அக்பர், நமக்குள்ள ஒற்றுமை இல்லை, நமக்குன்னு ஒழுங்கான தலைமை இல்லை, இருக்கிற தலைமைகள் சரியில்லை. ஹைர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம லெவலில் நம்ம அல்லாஹ்வுடைய ஷரியத்தை ஃபாலோ பண்ணுவோம். எந்த பொது சிவில் சட்டம் வந்தாலும் சகோதரர்களே அல்லாஹ்வுடைய ஷரியத்தை மாய்க்க முடியாது. எதுவரை நாம் அல்லாஹ்வுடைய ஷரியத்திற்கு உயிர் கொடுத்து கொண்டிருப்போமோ அதுவரை. அல்லாஹ்வுடைய ஷரியத்துக்கு நாம தான் உயிர் கொடுக்கணும், நாம தான் உயிரோட்டமாக வச்சுக்கணும். ஒவ்வொரு முஸ்லீமும் அல்லாஹ்வுடைய ஷரியத்தை ஃபாலோ பண்ணணும். நாங்கள் அல்லாஹ்வுடைய ஷரியத்தை தான் ஃபாலோ பண்ணணும்னு உறுதியாக இருக்கிற வரைக்கும் ஒன்றும் இல்லை. பிரான்ஸில் சர்க்கோசி ஒரு சட்டம் கொண்டு வந்தான். பெண்கள் ஹிஜாப் போடக்கூடாது, போட்டால் இத்தனை $, ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் பூரா என்ன பண்ணுவாங்க, நாங்கள் ஹிஜாப் போடுவோம், ஃபைனை கட்டிட்டு போகிறோம் அப்படின்னாங்க. அதுக்குன்னே சில ட்ரஸ்ட்டுகள் ஆரம்பிச்சாங்க. அந்த ட்ரஸ்ட்டுகள் அறிவிச்சாங்க, பெண்களே ஹிஜாப் போட்டு போங்க, முகத்தை மூடிட்டு போங்க, ஃபைனை கட்டுங்க, ஃபைன் கட்டின பில்லை எங்களுக்கு தாங்க, நாங்கள் உங்களுக்கு பணத்தை அனுப்பி வைக்கிறோம். நாங்கள் ஃபைன் தானே போட்டுட்டு போ, நாங்கள் அல்லாஹ்வுடைய ஷரியத்தை மீற முடியாது. என்னைக்கு முஸ்லீம்களுக்கு இந்த உணர்வு இருக்குமோ, ஏன்னா அல்லாமா இக்பால் அடிக்கடி சொல்லுவாங்க, இஸ்லாம் ஜிந்தா ஹோத்தா ஹை ஹர் கர்பலே கே பாத், ஒவ்வொரு கர்பலாவுக்கு பிறகுதான் இஸ்லாம் உயிர் பெற்றலும். அந்த மாதிரி இந்திய முஸ்லீம்களுக்கு மோடிங்கிற ஒரு கர்பலா வந்திருக்குது. இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்தில் முஸ்லீம்களுக்கு இந்த உணர்வு அவங்களுடைய ஈமானுடைய உணர்வை இன்ஷா அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுக்கும். இன்ஷா அல்லாஹ் அவனை தக்குவா அதிகப்படுத்தும். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, பாபரி மஸ்ஜித் என்னைக்கு இடிச்சாங்களோ அன்னைக்கு பிறகுதான் இந்திய முஸ்லீம்களத்தில் ஈமானோட உணர்வு அதிகமாக வர ஆரம்பிச்சது. அதே மாதிரி இன்னொரு சோதனையான காலம் முஸ்லீம்களுக்கு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம், காமன் சிவில் கூட கொண்டு வருவோம், ஷரியத் நீதிமன்றங்கள்லாம் செல்லாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டை வச்சு அறிவிக்க வைப்போம். இப்படியெல்லாம் செய்யும் பொழுது முஸ்லீம்கள் நிச்சயமாக அடங்கி போக மாட்டாங்க, இன்னும் வீறுவோடு எழுந்திருப்பார்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதிலே. அது உலக வரலாறுல இதுவரைக்கும் நடந்த உண்மை. அதே மாதிரி நாமளும் இன்ஷா அல்லாஹ் ஷரியத்தை பின்பற்றக்கூடாது, காமன் சிவில் கூட கொண்டு வரணும், பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் என்ற ஒரு சட்டம் இயற்றுவதனால் அந்த சட்டத்தை உடைத்து காலில் போட்டு மிதித்து நம்முடைய உயிரை கொடுத்தோம் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஷரியத்தை பாதுகாப்போம். இதுதான் முஸ்லீம்களுக்குள்ள இயல்பு, இதுதான் இஸ்லாத்துக்கு அல்லாஹ் ஈமான் கொடுத்த இயல்பு. அதனால நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காமன் சிவில் கோட் கொண்டு வருவதற்கான ஒரு முன்னேற்பாடு தான் சுப்ரீம் கோர்ட்டை வச்சு ஷரியத் நீதிமன்றம் செல்லாதுன்னு அறிக்கை விடு, ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடு. ஷரியத் நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களே, என்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ஷரியத் நீதிமன்றங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துச்சு இன்னைக்கு ரத்து பண்றதுக்கு? இதுவரைக்கும் எந்த ஷரியத் நீதிமன்றங்களுக்கும் எந்த சுப்ரீம் கோர்ட் அங்கீகாரம் கொடுக்கல. சாதாரண லோக்கல் கோர்ட் கூட அங்கீகாரம் கொடுக்கல. நீ அங்கீகாரம் கொடுக்காம ஒளி, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நம்ம ஷரியத் கோர்ட் நடத்துறோமா இல்லையா? வெற்றிகரமாக நடந்துட்டு தான் இல்லையா ஷரியத் கோர்ட்டுகள்? நீ அங்கீகாரம் கொடுத்தா என்ன கொடுக்காத அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. என்னவோ இதுவரைக்கும் அங்கீகாரம் கொடுத்த மாதிரியும் இப்பதான் அதை கேன்சல் பண்ண மாதிரியும் இந்த மீடியாக்கள் பெரிய பரபரப்பு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. என்னடா சகோதரர்களே, ஷரியத் கோர்ட்டுங்கிற வார்த்தை கோர்ட்டுக்கு பிடிக்காது. ஷரியத் கோர்ட்டுங்கிற வார்த்தை ஷைத்தான்களுக்கு பிடிக்காது. அதனால அவன் என்ன பண்றான், மீடியேஷன் அண்ட் கன்சிலியேஷன் சென்டர்னு வைங்க. இது சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எங்களுடைய ஷரியத் கோர்ட் போர்டில் என்ன போட்டிருக்குங்க, மீடியேஷன் கன்சிலியேஷன் சென்டர், மீடியேஷன் கன்சிலியேஷன் ஆக்ட்னு சொல்லி 1996 ஒரு ஆக்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. கோர்ட்டுக்கு வெளியில நீங்க மீடியேஷன் பண்ணிக்கலாம், நீங்க கன்சிலேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு ஷரியத் கோர்ட்டுங்கிற வார்த்தை உங்களுக்கு பிடிக்காதா? நாங்கள் அந்த வார்த்தை சொல்ல மாட்டோம்பா, உனக்கு புரிஞ்ச வார்த்தையை நாங்கள் சொல்லிக்கிறோம். என்ன வார்த்தை? மீடியேஷன் கன்சிலேஷன் ஆக்ட். நாங்கள் மீடியேஷன் கன்சிலேஷன் ஆக்ட் சொன்ன உடனே இங்க குர்ஆனுக்கு மாற்றமான கவுன்சிலிங் பண்ண போறோம், ஷரியத் சட்டத்துக்கு மாற்றமாக கவுன்சிலிங் பண்ண போறோம். நாங்கள் எங்க குர்ஆனை தான் ஃபாலோ பண்ண போறோம், எங்க ஹதீஸை தான் ஃபாலோ பண்ண போறோம், எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாலும் அதை தான் பின்பற்ற போறோம். பேர் என்ன வேணா வச்சுட்டு போ, ஷரியத் கோர்ட்டுங்கிற பேர் பிடிக்கலையா உனக்கு, ஹிந்து கோர்ட்டு பேர் வச்சுட்டு போ, நாங்கள் ஃபாலோ பண்ணுறது இஸ்லாத்தை தானே. அதனால ஷரியத் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் அங்கீகாரம் கொடுக்கல, கேன்சல் பண்ணிச்சுன்னா இதுவரைக்கும் இருந்த அங்கீகாரத்தில் அவனுக்கு கேன்சல் பண்ணல. இதுவரைக்கும் எந்த கோர்ட்டுமே அங்கீகாரம் கொடுத்ததே இல்லை. ஆனால் ஷரியத் கோர்ட்டு நடந்துகிட்டு தான் இருக்குது, நீதிமன்றங்களில் தீர்ப்பு நடந்துட்டு தான் இருக்குது, ஷரியத் கவுன்சில்களில் மக்கள் வரத்தான் செய்கிறாங்க, தங்களை பிரச்சனை தீர்க்க தான் செய்கிறாங்க. அதனால் நம்ம இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாதுங்கிற மாதிரி நம்மளாம் பணங்காட்டு நரிகள் இல்லை, பணங்காட்டு சிங்கங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி சலசலப்புலாம் அஞ்ச வேண்டாம். 1000 மோடிகள் வரட்டும், 1000 பேடிகள் வரட்டும், 1000 பயமுறுத்தட்டும், காமன் சிவில் கோட் கொண்டு வர போகிறோம், பொது சிவில் சட்டம் கொண்டு வர போகிறோம், முஸ்லீம்கள் ஷரியத்தை பின்பற்றக்கூடாது, சுப்ரீம் கோர்ட்டு மூலம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குவோம், என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஷரியத் கோட்டை நடத்த தான் போகிறோம், ஷரியத்தை பின்பற்ற தான் போகிறோம்.
இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமானுக்கே உள்ள உணர்வு. அந்த ஈமானோடு வாழ்ந்து ஈமானோட மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஷரியத்துடைய சட்டங்களை இன்னும் தெளிவாக தெரிந்து இன்னும் ஆக்கப்பூர்வமாக உறுதியாக பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. என் மனைவி கர்ப்பமாக உள்ளார். 10 மாத காலத்திற்கு பிறகும் பால் குடி காலம் என்பதால் அப்போதும் நோன்பு வைக்க மாட்டார். இதற்கு பகரமாக 30 பேருக்கும் ஒரே நாளில் உணவு கொடுக்க வேண்டுமா அல்லது பிரித்து கொடுக்க வேண்டுமா? நல்லா புரிஞ்சுக்கங்க. நோன்பு வைக்க முடியலன்னா உணவு கொடுக்கறது எப்போன்னு சொன்னால் நிரந்தரமான நோயாக இருக்குது. நிரந்தரமான நோயாக இருந்தால் தான் உணவு கொடுக்கலாம். நிரந்தர நோய் இல்லை, நோய் குணமாயிடும் அப்படின்னா குணமான பிறகு நோன்பு தான் வைக்கணும். அதில் ஒன்று தான் அந்த பால் கொடுக்கறது. குழந்தைகளுக்கு ஃபீடிங் பண்ணுற தாய்மார்கள் இது அவங்க தொடர்ந்து நிரந்தர நோய் அல்ல. அவங்க 10 மாதம் கொடுப்பாங்க அல்லது 8 மாதம் கொடுப்பாங்க, 6 மாதம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் சாதாரணம் ஆயிடுவாங்க. அப்படிங்கும் பொழுது அதற்கு பிறகு அவர்கள் நோன்பு தான் வைக்கணும். இல்லை, ஒரு தாய் இந்த நோன்புல இருந்து அடுத்த நோன்பு வரைக்கும் பால் கொடுத்துட்டு இருக்கா, என் பால் எத்தனை வருஷம் வரைக்கும் கொடுக்கலாம்? 2 வருஷம் கொடுக்கலாம். அப்போ அடுத்த நோன்பு வரைக்கும் கொடுக்குறா அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி நேரத்தில் அவங்க சாப்பாடு கொடுத்துக்கலாம். இல்லை 6 மாதத்துல பால் குடி நிறுத்திட்டாங்க, ஃபீடிங்கை நிறுத்திட்டாங்கண்டா அவங்க என்ன தான் வச்சாகணும்? நோன்பு தான் வச்சாகணும், சாப்பாடு கொடுக்கக்கூடாது. அதனால் இப்போ சாப்பாடு கொடுக்கறது ஒரு நோன்புக்கு பாகமாக ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னால் 30 ஏழைக்கு ஒரே நாளில் கொடுத்துடலாமா இல்லை பிரித்து கொடுக்கலாம்னு கேட்குறாங்க. அப்படி எந்த கம்பல்சரியும் கிடையாது. ஒரே நாளில் 30 ஏழைக்கு சாப்பாடு கொடுத்துடலாம், தப்பு கிடையாது. கணவன் மனைவியை விட்டு பிரிந்து எத்தனை நாட்கள் வெளிநாட்டுக்கலாம்? நேற்றே சொல்லியாச்சு அதை பற்றி. இம்ரானா பாலியல் வழக்கு பற்றி கொடுக்க ஃபத்வா சரியா? இது போன்ற குழப்பங்கள் நடக்காமல் இருக்க என்ன வழி? முதல்ல இம்ரானா பாலியல் வழக்குனா இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லணும். முதல்ல இந்த ஷரியத்தில் உள்ள புல்லுருவிகள் இருக்காங்க பாருங்க. இம்ரானா பாலியல் வழக்குங்கிறது ஒரு வழக்கு. இந்த வழக்கில் ஷரியத்துடைய ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தின்படி தேவபந்தில் ஃபத்வா கொடுத்துட்டாங்க. இந்த தேவபந்து ஃபத்வானாலே பிடிக்காத சில புல்லுருவிகள் இருக்காங்க பாருங்க. இந்த தேவபந்து கொடுத்த ஃபத்வாவை இது அவங்க ஃபிக்கு சட்டப்படி ஷரியத் அடிப்படையில் கொடுத்தாங்க. இது ஃபிக்குகள் அப்படி இல்லை, ஷரியத்தில் அப்படி இல்லை, ஏன்னா எங்களுக்கு ஃபிக்குனா பிடிக்காது, தேவபந்துனா எங்களுக்கு பிடிக்காது, எங்கள் மதுஹப்லாம் பிடிக்காதுன்னு சொல்லி அவங்களுடைய அந்த மதுஹப் எதிர்ப்பு வெறிய எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ் காரன் பிஜேபி காரனோட சேர்ந்துக்கிட்டு அவங்களும் விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனுடைய விளைவாக சகோதரர் கேட்டிருக்காரு, அந்த ஃபத்வா சரியா? இது போன்ற குழப்பங்கள் நடக்காமல் இருக்க என்ன வழினா, இது போன்ற குழப்பங்கள் நடக்காமல் இருக்க என்ன வழி? ஒரே வழி, ஒரு மதரசா இன்னைக்கு அத்தன்டிக்கான மதரசா ஒரு ஃபத்வா கொடுத்துட்டாங்க. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அங்குள்ள உலமாக்கெல்லாம் சேர்ந்து கொடுத்துட்டாங்க. அந்த ஃபத்வாவை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பின்பற்றி நடக்க வேண்டும். அதான் ஏற்ற வழி. அதை பிஜேபி காரன் விமர்சனம் பண்றான், ஆர்எஸ்எஸ் காரன் விமர்சனம் பண்றான், மீடியாக்காரன் விமர்சனம் பண்றானா, கூட சேர்ந்து இவனும் விமர்சனம் பண்றது. ஆமா நீங்களா சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னா இது உள்ள இருக்கிற வேலை செய்யக்கூடிய புல்லுருவிகளோட வேலை. இந்த புல்லுரிகளை ஒதுக்கிட்டாலே முடிஞ்சு போச்சு, இந்த மாதிரி குழப்பங்கள் வராது. பிரான்ஸ்ல இருந்து கேட்டிருக்காரு, என்னுடைய நண்பர் வட்டி இல்லா தவணை முறையில் வீடு வாங்கியுள்ளார். ஆனால் அவர் அந்த பணத்தை திரும்ப செலுத்தும் போது வாங்கிய லோனை விட அதிக பணம் செலுத்துகிறார். இதை கேட்டால் அவர் சரி என்று கூறுகிறார். ஏன்? குல்லு கர்தின் ஜர்ரா நஃபான் ஃபஹுவ ரிபா. அதாவது வட்டிக்கு என்ன டெஃபினேஷன் சொன்னா, ஒரு கடன் கொடுத்து அது திரும்ப வரும்பொழுது எக்ஸ்ட்ரா கிரெடிட்டோட வருமையானால், எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டோட வருமையானால் அதுக்கு பேர் தான் வட்டி. இவர் வீடு வட்டியில்லா தவணை முறையில் வாங்கிவிட்டு அப்புறம் வாங்கின தவணை விட அதிகமாக கொடுத்தாருன்னா இதான் வட்டி. இவர் வட்டி இல்லைன்னு சொன்னாலும் வட்டி இல்லாமல் ஆயிடாது, அது வட்டி தான், அது ஹராம் தான், கூடாது. உயரத்தில் ஏறும் பொழுது அல்லாஹ் அக்பர் கூறுவதும் இறங்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ் கூறுவதும் ஃப்ளைட்டில் போகும்போது கூடுமா? அதாவது எந்த உயரம், ஃப்ளைட்டாக இருக்கட்டும், லிஃப்டாக இருக்கட்டும், படிக்கட்டாக இருக்கட்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து உயரத்தில் எந்த உயரமாக அது ஃப்ளைட் ஏறும்போது அல்லாஹ் அக்பர் சொல்லணும், லிஃப்ட் ஏறுது அல்லாஹ் அக்பர் சொல்லணும், படிக்கட்டில் ஏறுறோம் அல்லாஹ் அக்பர் சொல்லணும், இறங்கும்போது சுப்ஹானல்லாஹ் சொல்லணும். இது மேனுவலா, ஃபிசிக்கலா. இதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்றாங்க முஹத்திஸ்கள், அழகான அர்த்தம் சொல்றாங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு உயர்விலும் அல்லாஹ் அக்பர் சொல்லணும், ஒவ்வொரு தாழ்விலும் சுப்ஹானல்லாஹ் சொல்லணும். அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு மனிதனுடைய அந்தஸ்து உயருது, அவருடைய கண்ணியம் உயருது, அவருடைய மரியாதை உயருது, அவருடைய இஸ்ஸத் உயருது. அப்படிங்கும் பொழுது அந்த நேரத்தில் அவருக்கு கிபர் வரக்கூடாது, தாங்கிற அகமா வரக்கூடாது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தான் பெரியவன், நான் பெரியவன் இல்லை, அல்லாஹ் தான் பெரியவன், அந்த மனநிலை வரணும். ஒருத்தருடைய நிலை தாழுது, நல்லா இருந்தவர் நொடிஞ்சு போயிட்டார், பாவம் பொருளாதார ரீதியா நொடிஞ்சிடறாரு, அல்லது ஒரு அந்தஸ்துலேருந்து கீழே இறங்கிட்டாரு, ஒரு பதவியில கீழே இறங்கிட்டாரு. அப்ப என்ன சொல்லணும்? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன். இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் அல்லாஹ் கிடையாது. அல்லாஹ் எப்பவுமே உயர்வு தான். இந்த ஏற்ற இறக்கங்கள் யாருக்கு தான்? எனக்கு, மனுஷனுக்கு தான். அல்லாஹ் இப்படிப்பட்ட ஏற்ற இறக்கங்கள் பரிசுத்தமானவன். இதுவும் ஒரு அர்த்தம். அந்த அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்பது இதையும் குறிக்கும். ஐப்ரோ அசிங்கமாக தோற்றம் அளிக்கும் பொழுது கணவனுக்காக அதை ட்ரிம் செய்யலாமா?
புருவ முடியை சிரைப்பதை ரசூலா தடை செஞ்சிருக்கிறாங்க. புருவ முடியை சிரைக்கிறத ரசூலா தடை செஞ்சிருக்கிறாங்க. அதனால ரொம்ப பெருசா இருக்குது, பார்க்கறதுக்கு அருவருப்பா இருக்குது, லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொன்னா உங்களுடைய கணவனுடைய அனுமதியோடு கணவனுடைய திருப்திக்காக தாராளமாக ட்ரிம் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை அது. ஆனால் இன்னைக்கு பெண்களை பார்த்தீங்கன்னா கணவன் வீட்டில் இருக்கும் பொழுது தான் பரட்ட பங்கரையா இருப்பாங்க. இருக்கலையே இத்து போன நைட்டி, ஒரு அழுக்கு பிடிச்ச நைட்டி, அதே வெளியே கிளம்ப சொல்லுங்க சுபஹானல்லாஹ் 1 மணி நேரம் ஃபங்க்ஷனுக்கு 2 மணி நேரம் அலங்காரம் பண்ணுவாங்க. இது பெரிய தப்பு. ஒரு பெண்ணுடைய அழகு அலங்காரம் எல்லாமே அவருடைய கணவனுக்காக உள்ளதுதான். கணவனுக்காக வேண்டிதான் என்ன வேணாலும் பண்ணலாம், தப்பு கிடையாது. பிளவுபட்டு இருக்கும் முஸ்லீம் சமுதாய ஒற்றுமைக்காக நீங்கள் ஏதும் நடவடிக்கை எடுத்ததுண்டா? அனைத்து ஜமாத் தலைவர்களும் தங்களுக்குள் ஏன் பரஸ்பரம் செய்து கொள்ள முன் வருவதில்லை? ஈகோ தான் காரணம். நீயா நானாங்கிற ஈகோ, நீ பெரியாளா நான் பெரியாளுங்கிற ஈகோ. முஸ்லீம்கள் ஒற்றுமையாகனா ஒரே வழி, இருக்கிற இயக்கங்களை பூரா இழுத்து மூடிட்டோம்டாக்கா முஸ்லீம்கள் ஒற்றுமையாயிடுவாங்க. ஏன்னா இயக்கத்தில் உள்ள தொண்டர்கள் நல்லவர்கள், தொண்டர்கள் மாஷா அல்லா முகப்பத்தா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க, ஒரு பிரச்சனை ஒரு நிற்பாங்க. இந்த தலைவர்கள் இருக்கான்னு பாருங்க, இவங்க தான் மோசமானவங்க. தொண்டர்களே அவன் பிரச்சனை நீ ஏன் போற, என்ன எங்க நீ தலைமைக்கு கட்டுப்படவில்லை, உன்னை விளக்குகிறேன். இது தலைமை கட்டுப்படலையா, அதனால இவர் விளக்குகிறாரா, பார்க்குறமா இல்லையா? அந்த மாதிரி இது எல்லாம் இந்த தலைவர்கள் பண்றது. இந்த தலைவர்களை பூரா ஓச்சிட்டோம்டாக்கா இன்ஷா அல்லாஹ் சமுதாயம் ஒற்றுமையாயிடும். இதுக்கு நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்தது உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. 2-3 தடவை எடுத்து நொந்து போயிட்டாங்க. நம்ம மக்காப்பள்ளி தலைவர் கரீம் காக்கா இருக்கும் பொழுது, நான் சொல்றது ஒரு 5-6 ஒரு 10 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் ஒரு முயற்சி பண்ணோம், எல்லா அமைப்புகளையும் கூப்பிட்டு நம்ம மக்காப்பள்ளியிலேயே 2 தடவை மீட்டிங் நடந்துச்சு. என்ன மீட்டிங் சொன்னா, நீங்க இயக்கத்தெல்லாம் ஒன்று கலைக்க வேண்டாம்பா, உன் கொடியெல்லாம் கீழே வைக்க வேண்டாம், நீங்க அதை அந்த கிரேடு உங்க தலை விட்டு இறங்காது, உன் இயக்கமாவே இரு, அப்படியே இரு. எலெக்ஷன் வரப்போகுது, எதுவாக இருந்தாலும் ஐயாட்ட போனாலும் சரி அம்மாட்ட போனாலும் சரி எப்படி இருந்தாலும் பிச்சை கேட்க போறோம். அந்த பிச்சை ஒற்றுமையா போய் கேளுங்கப்பா. ஐயாட்ட 4 பேர் அம்மாட்ட 4 பேர் போய் நிற்காதீங்க, ஒற்றுமையா வந்து கேளுங்கன்னு சொல்லி 2 மீட்டிங் நடத்து 2 தடவை பிரியாணி போட்டதாங்க வேஸ்ட். பார்த்தா அடுத்த நாள் இங்க 4 பேர் தொப்பி போட்டு பிடிக்கிறான், அங்க 4 பேர் தொப்பி போட்டு பிடிக்கிறான். இந்த மாதிரி ஒரு முயற்சி நடந்துச்சு. அது நான் தான் கரீம் காக்காட சொல்லி அதுக்கு முயற்சி பண்ணி ஏற்பாடு பண்ணி 2 மீட்டிங் பண்ணி எவ்வளோ முயற்சி பண்ணோம், வேஸ்ட், பிரயோஜனம் இல்லை. படுத்திருக்கும் பொழுது பாங்கு சப்தத்தை கேட்டால் எழுந்து உட்கார வேண்டுமா? சாப்பிடும்போது பாங்கு பதில் சொல்லலாமா? சாப்பிடும்போது யாராவது சலாம் சொன்னால் பதில் சொல்லலாமா? படுத்திருக்கும் போது பாங்கு சத்தம் கேட்டால் எழுச்சி உட்காருங்கிற அவசியம் கிடையாது. படுத்துக்கிட்டே பாங்குக்கு பதில் சொல்லலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும் பாங்கு சொல்கிறாங்க, சாப்பிட்டே இருங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், நம்ம பாங்கு பதில் சொல்லிட்டு தாராளமாக சாப்பிடலாம், தப்பு கிடையாது. சாப்பிடும்போது சலான் சொல்லக்கூடாது, சலான் சொன்னாலும் பதில் சொல்லக்கூடாது, அப்போல்லாம் சரியத்தில் ஒன்றுமே கிடையாது. தாராளமாக சாப்பிடும்போது சலான் சொல்லலாம். சலாம் சொல்லக்கூடாது இடம் சொன்னால் டாய்லெட்டில் உட்காந்து கருத்துரு சலாம் அலைக்கும் பாய் அப்படிங்கக்கூடாது, அவர் அங்கே உள்ள உட்காந்து அலைக்கும் சலாம் அப்படிங்கக்கூடாது. இதைத்தான் ரசூலா தடை செஞ்சாங்க, டாய்லெட்டுக்குள்ள மட்டும். மற்ற நேரங்களில் சலான் சொல்றது பதில் சொல்றது தப்பு கிடையாது. கட்டிடம் கட்டும் பொழுது இடிந்து விழுகின்றது 11 மாடி கட்டுற மாதிரி, ஏனென்றால் உயிர் காவு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். உண்மையா? புது வீடு கட்டி அது 61 உயிருக்கு அதுவே காவு வாங்கிடுச்சே. இதெல்லாம் காஃபிருடைய பழக்கங்க. ஏன்னா அந்த வீடு கட்டும்போது கோழி இருக்காமையா கட்டியிருப்பாங்க. அந்த வீடு கட்டுறது எப்படின்னா காஃபிர் தான் கட்டுறாங்க. அவன் கண்டிப்பா காவு கொடுத்துருப்பான், கோழியோ ஆட்டையோ காவு கொடுத்துருப்பான். காவு கொடுத்த பிறகும் அந்த பில்டிங் என்ன ஆயிடுச்சு, எனக்கு பத்தாது, கோழியும் ஆடுலாம் பத்தாது, மனுஷனே வேணும்னு சொல்லி 61 பேர் காவு வாங்கிருச்சு. இதுக்கு என்ன பண்ணோம்? அதனால இது எல்லாமே காஃபிருடைய கலாச்சாரம், இதுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. இதுல என்னன்னு சொன்னா, வீடு கட்டுறது முஸ்லீமா இருப்பாரு, அங்க காஃபிர் இன்ஜினியரோ காஃபிர் கொத்தனாரோ வந்து பாய் ஒரு காவு கொடுக்கணும் பாய், ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்ட்டா, இது முஸ்லீம் என்ன பண்ணாரு, சரி சரி நீ பண்ணிக்க, என்ன கண்டுக்காத, நான் அந்த பக்கம் போயிடுறேன் அப்படி போயிடுவாரு. பெரிய ஷிர்க், இது பெரிய ஷிர்க்கு. நம்ம வீடு கட்டுறோம், நம்ம குடியிருந்து நம்ம சொந்த வீடு கட்டுறோம், அங்க என்ன ஷிர்க் வைக்கிறது நம்ம அனுமதிக்கிறது? இவர் கண்டு காணாத நான் அப்படி திருப்பிக்கிற, நீ கட்டிட்டு போ அப்படின்னு சொன்னா, நான் கேட்கிறேன், டாய்லெட் எங்க வைக்க சொன்னீங்க, அவருக்கு அங்க தூக்கி வச்சுட்டாரு, நான் திருப்பிக்கிறேன், நீ வச்சுட்டு பண்ண விடுவோமா? கிச்சன் எங்க வைக்க சொன்னா அங்க தூக்கி வைக்கிறாரு அவர் இஷ்டத்துக்கு, நான் மூஞ்சி திருப்பிக்கிறேன், நீ வச்சுட்டு போட சொல்லுவோமா? அங்க நம்ம பிரச்சனை, அங்க நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனா இது சரியத்து தானே, எக்கடா நாசமா போட சரியத்து நமக்கு என்ன சொல்ல, பெரிய வேதனை இதெல்லாம். அதனால முஸ்லீம்களுடைய கம்பெனிகள் ஆயுத பூஜைக்கு அனுமதி கொடுக்கறது, முஸ்லீம்களுக்கு வீடு கட்டும்போது இந்த மாதிரி காஃபி சேர்த்து கலக்குது, ஏம்பா உனக்கு என்ன காசு வேணுமா, அந்த 5000 புடி, எக்கடா கட்டு எங்கேயே போய் பூஜை பண்ணிக்க, என் இடத்துல பண்ணாத பூஜையை. ஒரு மூமின் அதுல ஸ்ட்ரிக்டா இருக்கணும். நம்முடைய இடத்துல ஒரு ஷிர்கோட அங்க அஸ்திவாரம் போடப்பட்டா பிறகு அந்த வீட்டில் எங்கேருந்து பறக்கத்து இருக்கும், எங்கேருந்து நிம்மதி இருக்கும்? அதனால முஸ்லீம்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். நோன்பு வைத்துக்கொண்டு ரத்த தானம் செய்யலாமா? இல்லைங்க, அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா ரத்த தானங்கிறது மயக்கம் வரும்.
நோன்பு வச்சுட்டு கடினமான வேலை செய்யக்கூடாதுங்கும் பொழுது ரத்த தானம் செய்யறதுனால மயக்கம் வரும். மயக்கம் வந்ததுனால நோன்பு முறியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அவாய்ட் பண்ணணும். ஹஜ்ரத், போன வருடம் பிறை பார்த்து பல பேர் முதல் நோன்பு வைத்தார்கள், நீங்கள் வைக்க வேண்டாம் என்று சொன்னீர்கள். ஆனால் இந்த வருடம் நீங்கள் பிறை பார்த்து நோன்பு வைத்தீர்கள், மற்றவர்களை விருப்பம் இருந்தால் வைக்க சொன்னீர்கள். இந்த குழப்பம் எதற்கு? இதுக்கு தெளிவாக விளக்கம் சொல்லியாச்சு. ஏற்கனவே புதுசாக வந்திருக்காரு நினைக்கிறேன், தெளிவாக விளக்கம் சொல்லிட்டேன். பழைய பயான் வெப்சைட்டில் தான் எடுத்து பாருங்க. எவ்வளவு பணம், நகை, சொத்து இருந்தால் எவ்வளவு சக்காத்து கொடுக்க வேண்டும்? வீட்டில் உள்ள உயர்ந்த பொருள்களுக்கு சக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சிலர் கூறுகிறார்கள். இது உண்மையா? உயர்ந்தனா எத்தனை அடி ஹைட்டு? உயர்ந்தனா எந்த உயர்ந்தன்னு தெரியல. அதனால உயர்ந்த பொருள் என்ன பொருள்னு கேளுங்க. அதே மாதிரி நகை வந்து தங்கம் வந்து 87 கிராமோ இருக்க அளவுக்கு இருந்தால் சக்காத்து கடமை. வெள்ளி வந்து 632 கிராம் இருந்தால் சக்காத்து கடமை. பணம் வந்து வெள்ளியுடைய மதிப்பு 632 கிராமுக்கு என்ன மதிப்போ அந்த மதிப்புள்ள பணம் ஒரு வருஷம் நம்ம கையில இருந்து செலவு ஆகலை, அப்படி சேமிப்பாகவே இருக்குதுன்னா அதுக்கு சக்காத்து கடமை. ஜக்காத்தே ரமதான் தான் கொடுக்க வேண்டும், மற்றவங்க கொடுக்கலாமா? ஜக்காத்துக்கு ரமதானுக்கு எந்த சம்மந்தம் கிடையாதுங்க. நீங்கள் கணக்கு பார்க்கறது வருஷம் கணக்கு பார்க்கறது ரமதான் தான் அப்படின்னா ரமதானில் கொடுக்கலாம். இல்லைனா எப்போ நீங்கள் வியாபாரம் ஆரம்பிச்சிங்களோ எப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதம் தான் கொடுக்கணுமே தவிர ரமதானுக்கான எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ரமதானுக்கு ஜக்காத்து எந்த சம்மந்தம் கிடையாது. நான் இன்டீரியர் பிஸ்னஸ் செய்து வருகிறேன். நாங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கும் பொழுது உதாரணத்திற்கு 1.18 என்று இருந்தால் 1.25 என்று ரவுண்ட் ஆஃப் செய்து கொள்வோம். 1.33 என்று இருந்தால் 1.5 என்று ரவுண்ட் ஆஃப் செய்து கொள்வோம். இதுதான் இந்த இன்டீரியர் தொழிலின் நடைமுறை வழக்கம். இறைவன் குர்ஆனில் கூறும் பொழுது அளவு இடையில் மோசடி செய்பவர்களுக்கு கேடுதான் என்று கூறுகிறான். நாங்கள் இதுபோல் ரவுண்ட் ஆஃப் செய்வது சரியா அல்லது நாங்கள் அளவில் மோசடி செய்வது போன்றாகுமா? இது அளவில் மோசடி தாங்க, அளவில் மோசடி தான். இது கூடாது. என்ன மெஷர்மெண்ட்டோ அந்த மெஷர்மெண்ட்டை எக்ஸாக்டாக சொல்லணும். அதை வச்சு தான் அதுக்கு தான் காசு வாங்கணும். இல்லைனா அவங்கள்ட்ட சொல்லிடணும், எங்கள் 1.33 இது கணக்கு பண்ண முடியாது, 1.5 போட்டுக்கிறேன் அப்படின்னு கஸ்டமர்கிட்ட சொல்லணும். அப்படி சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டானா ஓகே. அப்படி சொல்லாமல் நீங்களாக 1.5 போடுறது, ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது இது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போ உங்களுக்கு காசு கொடுக்கும்போது 5,90,000 தரதுக்கு பதிலாக 90,000 கழிச்சுக்கிட்டு பாய் 5 லட்சம் ரவுண்டாக தரணும் ஒத்துப்போமா? ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க தர ரவுண்டு 5 லட்சம் தான் ஒத்துப்போமா? அங்கே என்ன பண்ணுவோம், ரவுண்டு 6 லட்சம் கேட்போம், ரவுண்டு 6 லட்சம் தான் கேட்போம். அதனால அது முறை கிடையாது. என்ன மெஷர்மெண்ட்டோ அதை எக்ஸாக்டாக சொல்லணும். அப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுறீங்க, கணக்கு பார்க்க முடியல, அது ப்ராப்ளமாக இருக்குதுன்னா அவங்கள்ட்ட சொல்லிடணும், கஷ்டப்பட்டு சொல்லிடணும். சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டாலும் ஓகே. ஷரியத் கோட்டுகள் சட்டப்பூர்வமான வேலை சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கி இது சொல்லியாச்சு. குழந்தைக்கு பால் கொடுப்பதால் ஓது முடியுமா? முடியாது. எங்கள் குடும்பத்தினர் அனைவரும் சென்னையில் வசிக்கிறோம். என் மூமா சென்னையில் வஃபாத்தாகிவிட்டார்கள். சொந்த ஊர் அடக்கம் செய்ய வேண்டும் என்று ஜனாசாவை 10 மணி நேரம் குளிர்சாதன பெட்டியில் வைத்துக் கொண்டு போய் அடக்கம் செய்தோம். இஸ்லாத்தில் மார்க்க சட்டப்படி சரியா தவறாவில்லை? கொஞ்சம் செஞ்சாச்சு. அப்புறம் என்ன, சொந்த ஊரில் அவங்க பையன் இருக்காங்க, அவருடைய பிடிவாதத்தின் காரணமாக தான் ஜனாசாவை கொண்டு போனோம். இது தப்பு. அவருடைய பிடிவாதம் ஷரியத்திற்கு எதிரான ஹராமான பிடிவாதம். இன்னைக்கு ஜனாசா வந்து ஃப்ரீசர் பாக்ஸில் வைக்கிறதுங்கிறது ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு. ஜனாசா வந்து முதல்ல எப்படின்னா காலையில் ஜனாசா சாயந்தரம் அடக்கம் பண்ணிடுவாங்க, சும்மா சாதாரணமாக தான் வைப்பாங்க. இப்போ ஃப்ரீசரில் ஜனாசா விழுந்த உடனே ஃப்ரீசரை கூப்பிடு. இந்த ஃப்ரீசரில் வைக்கிறது பெரிய ஹராமு. சில இயக்கங்கள், சில கழகங்கள், சில அமைப்புகள் இந்த ஃப்ரீசர் சப்ளை பண்ணுறது பெரிய சர்வீஸாக நினைக்கிறான். நாங்கள் ஃப்ரீசர் எது ஹராமான ஃப்ரீசரு, ஜனாசா வந்து ஃப்ரீசரில் வைக்கிறது ஹராம். ஏன் ஃப்ரீசர் எதுக்கு வைக்கணும்? சாதாரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜனாசாக்கு 6 மணி நேரம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் உடம்பு தாங்கும். அது எதுக்கு ஃப்ரீசரில் கொண்டு போய் வைக்கணும்? 2 நாள் 3 நாள் வைக்க தான் ஃப்ரீசரில் வைப்பாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷரியத்துடைய முறை என்னன்னு சொன்னால், ஒரு ஜனாசா மூத்தாயிட்டான்னு சொன்னால் அவரை குளிப்பாட்டுறது, குழி தோண்டுவது, கஃன் இடுவது, ஜனாசா தொலை வைப்பது, இந்த அளவுக்கு மட்டும் தான் நேரத்தை தாமதிக்கலாம். குளிப்பாட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு மணி நேரம் குளிப்பாட்டுறதுக்கு. பள்ளம் தோன்றதுக்கு எவ்வளோ, ஜனாசா தோன்றதுக்கு எவ்வளோ? 1/2 மணி நேரம். அது அவர் போய் பார்க்கணும், இவர் போய் பார்க்கணும், அந்த ஃபார்மாலிட்டி ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆகலாம், ஒரு 2 மணி நேரம். அப்புறம் கஃன் போடுறதுக்கும் ஜனாசா தொழு வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம்? இவ்வளவு தான் ஒரு ஜனாசா தாமதிக்கலாம். அதை விட்டுட்டு சிங்கப்பூரில் இருக்க சின்னத்தா வரணும், அமெரிக்காவில் இருக்க அண்ணமாக வரணும், ஹாங்காங்கில் இருக்கிற காக்கா வரணுங்கிறதான் வச்சுட்டு மணிக்கணக்கில் நாள் கணக்கில் ஜனாசா போகிறது பெரிய பாவம். இதே மாதிரி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு கொண்டு போகிறதும் பெரிய பாவம். இது ஜனாசா செய்யக்கூடிய அதாப். இது ஜனாசா தொழுகையின் போது என்ன சூரா ஓத வேண்டும்? ஜனாசா தொழுகையின் முறை என்ன என்று சொல்லவும். ஜனாசா தொழுகை 4 தக்பீருங்க. முதல் தக்பீருக்கு பிறகு அல்ஹம்து சூரா ஓதணும். ரெண்டாவது தக்பீருக்கு பிறகு ஸலவாத் ஓதணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் ஓதணும், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம், அந்த ஸலவாத் ஓதணும். 3வது தக்பீருக்கு பிறகு மையத்துக்காக நீண்ட துஆ இருக்குது. அல்லாஹும்ம மஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வஸீ மத்கலஹு வக்ஸிலு பில் மாஇ வல் பர்தி வல் நீண்ட துஆன்றது. அந்த துஆ தெரிஞ்சா ஓதிக்க வேண்டியது. இல்லையா அல்லாஹும்ம மஃபிர் லஹு வர்ஹம்ஹு அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். அல்லாஹ் இவரை மன்னிப்பாயாக, இவருக்கு அருள் புரிவாயாக அப்படிங்கிறது திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கலாம். 4வது தக்பீருக்கு பிறகு சலாம் கொடுத்துடணும். இதுதான் ஜனாசா தொழுகையுடைய ஷார்ட்டான முறை. பில்லி சூனியம் இல்லை என்றும் எனக்கு பில்லி சூனியம் வைத்து அதனால் எனக்கு எதுவும் ஆகிவிட்டால் 50 லட்சம் பரிசு தருவதாக அண்ணன் அவர்கள் சவால் விட்டிருக்கிறாரே,
இஸ்லாத்தில் பில்லி சூனியம் என்று ஒன்று உள்ளதா, குர்ஆன் ஹதீஸ் ஆகியவற்றில் பில்லி சூனியம் பற்றி எதுவும் விளக்கம் உள்ளதா? அது சவால் விட்டு அவர்கிட்ட போய் கேளுங்க, ஏன் ஒரு சவால் விட்டாருன்னு சொல்லி. மற்றபடி பில்லி சூனியங்கிறது சரியத்தில் இல்லைங்க. பில்லி சூனியங்கிறதுலாம் பில்லி சூனியம், பில்லா சூனியம், அந்த மாதிரி எந்த சூனியம் சரியத்தில் கிடையாது. அவர் தவால் விட்டுருக்கலாம். ஏன்னா யதார்த்தமாக சொல்லுங்க பாருங்க, இன்னைக்கு அரசியலில் எதிரும் புதிருமா இருக்கவங்க இந்த பில்லி சூனியன்னு ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், முதல்ல கருணாநிதி சூனியம் வைப்பார் ஜெயலலிதாக்கு. ஜெயலலிதா சூனியம் வச்சிருப்பாங்க யாருக்கு? கருணாநிதி காலில் முடங்கி கடை இழுத்து, கை கால் இழுத்து கடை, பிரச்சாரத்துக்கு வராத அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்களா இல்லையா? அதே மாதிரி பிஸ்னஸ் மேன்கள், தொழிலதிபர்கள், டாடா வந்து பிர்லாக்கு வச்சிருப்பாரு, பிர்லா வந்து டாட்டாக்கு வச்சிருப்பாரு. அப்புறம் அம்பானி அண்ணன் தம்பிங்களே, அனில் அம்பானி இன்னொரு அம்பானி முகேஷ் அம்பானிக்கு வச்சிருப்பாரு, முகேஷ் அம்பானி அனில் அம்பானிக்கு வச்சிருப்பாரு. நடந்திருக்குமா இல்லையா? அதனால பில்லி சூனியம்லாம் போய் அதெல்லாம் நம்பாதீங்க. இது ஒரு கலை. சூனியம் என்பது ஒரு கலை. ரசூல்லா காலத்தில் இருந்துச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல அதை சொல்றான். இப்போ அந்த கலை கிடையாது, அது அழிஞ்சு போச்சு. கணவன் மனைவி புற விளையாட்டினால் பெண்களுக்கு வலுவழுப்பாகிவிட்டால் குளிப்பு கடமையா? சிலர் அது ஆண்களுக்கு மதியுடைய சட்டத்தை போன்று என கூறுகிறார், விளக்கம் தேவை. குளிப்பு கடமை இல்லைங்க. மனைவியை ஒதுவுடன் தொட்டால் ஒது முறியுமா? பட்டால் ஒரு முறியாது, தொட்டால் ஒது முறியும். மனைவியை வந்து தொட்டா ஒது முறியும். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா லாமஸ்தும் நிசா, நீங்கள் பெண்களை தீண்டினால் அப்படிங்கிறான். இந்த லாமஸ்துங்கிறது தான் என்ன சொல்றாங்கன்னா, சில இமாம்கள் தீண்டதுன்னு அர்த்தம் இல்லை, அது உடலுக்கு கொள்றதுன்னு அர்த்தங்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இல்லை லாமஸ்துனா தொடுறதுன்னு அர்த்தம், தொட்டாலே ஒது முறிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. இது இமாம்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு. நம்ம முடிஞ்ச வரைக்கும் தொடுவாமல் பேணுதலாக இருந்துக்கிறது நல்லது. எதுக்கு பிரச்சனை? கருத்து வேறுபாடு நுழைவானே, நம்ம தொடாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஐ விஷ் டு ரீச் அல்லாஹ் வெரி நியர் வாட் என்னங்க இங்கிலீஷே புரியல, ஏதோ சின்ன பிள்ளை எதிர்ப்பு படுத்துறது. அப்பார்ட் ஃப்ரம் நமாஸ், ஃபாஸ்டிங், குரான், நஃபில், வாட் கேன் ஐ டூ ரேதர் தென் தட், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் டீப்லி. அதாவது அல்லாவை நெருங்கிறதே நஃபிலான வணக்கங்கள் மூலமாக நெருங்கலான்றாங்க. ஆமாம், அப்படி தான் நெருங்க முடியும். வேறு இதுக்கப்புறம் இன்னொரு புதுசாக ஒன்று அல்லாஹ் சரியத்தை சொல்லித்தரல. உங்களுடைய இபாதத்துகள், தொழுகைகள், வணக்க வழிபாடு மூலமாக அல்லாஹ் நெருங்கலாம். தங்கம் கடத்திட்டு வருவதே ஹராம் இல்லை என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அப்படி சொல்லவே இல்லையே. தங்கம் கடத்திட்டு வருவதே ஹராம் இல்லை என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் சில பேர் தங்கத்தை ஆசன வாயில் வைத்து அடைத்து கடத்தி வருகிறார்களே, இது மிகப்பெரிய தப்பா தெரியுது. இது ஹராம் தானே, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்படி பண்ணுற யாருங்க வர்றதில்லைங்க. இங்கே யாரும் அப்படி இருக்கிறீங்களா? இது சும்மா அவங்களா வச்சு கேட்குறாங்க. அது நான் ஏற்கனவே சொல்கிறேன், தங்கத்தை கடத்துறதுக்கு தான் அவனுடைய திறமை, அவனுக்கு அவன் போலீஸுக்கு உள்ளது, அவனுக்கு சுங்க இலாக்காவுக்கு உள்ளது, எனக்கு சம்மந்தம் கிடையாது. அதில் நோன்பு மாதத்தில் மற்ற மாதத்தில் இருப்பது போன்று சுறுசுறுப்பாக இருக்க முடியுமா? ஒரு ஆண் ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பதினால் ஞாபக சக்தி குறையுமா? ரம்ஜான் போனஸ் பணம் சம்பளம் ஹலாலா ஹராமா? நோன்பு மாதத்தில் மற்ற மாதத்தில் இருப்பது சுறுசுறுப்பாக இருக்க முடியுமான்னு கேட்குறாங்க. இருக்க முடியும். நம்ம என்னென்ன மென்டாலிட்டா, நோன்புனாலே நல்லா தூங்கணும், நோம்புனா நோம்பு அப்படி உட்காந்துருக்கணும். இது பெரிய தப்பு. நோம்பில் எப்போ இருக்கிறோம் ஆக்டிவாக இருக்கணும். இயற்கையான டயர்டு, இயற்கையான அசதி இருக்கத்தான் செய்யும். நம்ம அப்படியே நான் நோம்பாக்கும் எப்படி இருக்கக்கூடாது, ஆக்டிவாக தான் இருக்கணும். அதான் அல்லாஹ் விரும்புகிறான். நோம்புங்கிற பேரில் சில பேர் பார்த்தீங்கன்னா காலையில் சுபு தொழுது தூங்குற ஆளுக அசருக்கு எழுந்திரிப்பா 5 மணிக்கு. பகல் இது அரபு நாடுகள் உள்ளது, அரபுடைய கலாச்சாரம். பகல் பூரா ஜேன்னு இருக்கும். பகலில் நைட்டு பூரா பகலை பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஃபுட்பால் விளாடலாம், அப்படி இருக்கும் ஹைவேஸ் ரோடு. ஒரு ஆள் நடமாட்டம் இருக்காது. இதெல்லாம் சரியத்தின் முறையில்லை, இஸ்லாம் மதத்து முறையில்லை. எப்போ இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும், பிஸியாக இருக்கணும், நல்ல வேலைகள் செய்யணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். அதோட நம்ம நோம்பாளிங்கிறது அல்லாஹ் பாப்பா சந்தோஷப்படுவான். அடியாம்பாரு இபாதத்தும் செய்கிறான், அமலும் செய்கிறான், சுறுசுறுப்பாக இருக்கான்னு சொல்லி நல்ல பகல் பூரா கடந்து தூங்க வேண்டியது, ராத்திரி பூரா ஊர் சுற்ற வேண்டியது, இந்த மாதிரி முறையை அல்லாஹ் சொல்லித்தரல. ஒரு ஆண் ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பதனால ஞாபக சக்தி குறையுமா? ஞாபக சக்தி குறைமையில தக்குவா குறைஞ்சிரும், அது மிகப்பெரிய பாவத்துக்கு வழிவகுக்கும். ரம்ஜான் போனஸ் ஹராம், சம்பளம் ஹலாலா ஹராமா? ரம்ஜானில் போனஸ் வாங்க எப்படி ஹராம் ஆகும்? வேலை செய்யணும், வேலை செய்யறதுக்காண்டி ரம்ஜானில் சந்தோஷமாக போனஸ் தராங்க, அதெல்லாம் ஹராம் கிடையாது, ஹலால். கிளப்பு, பேங்க், ஸ்கூல் போன்ற நிறுவனங்களுக்கு ஸ்டேஷனரி சப்ளை செய்யலாமா? கிளப்புனா என்ன கிளப்புன்னு தெரியல. நல்ல கிளப்பு இருக்குது, ஹராமான கிளப்பு இருக்குது, அதுக்கு அவாய்ட் பண்ணோம். பேங்க்குக்கு அவாய்ட் பண்ணுங்க. ஸ்கூல்களுக்கு சப்ளை பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸ்கூலுக்கு தாராளமாக ஸ்டேஷனரி சப்ளை பண்ணலாம். சப்ளை செய்யும் பட்சத்தில் நிறுவன அதிகாரிகள் கமிஷன் கேட்கும்போது கொடுக்கலாமா? அதை அவர்கிட்ட போய் கேளுங்க. இதை வேற கேட்குறாரு, கொடுக்கலாமா? ஏன்னா அசத்து தூக்க கழகத்தில் கொடுக்கலாம்னு சொல்லிட மாட்டாரா? பழி அவர் தலையில் போட்டு நம்ம நல்லா சம்பாதிக்கலாமா? நல்லா தெரியும் கேட்குறவருக்கு, இது நம்ம கமிஷன் கொடுக்குறோம், இது ஹராமு, லஞ்சம்னு சொல்லி. இருந்தாலும் ஏன் கேள்வி கேட்குறா தெரியுமா? ஏதாவது வாய் தவறு இவரு கொடுக்கலாம்னு சொல்ல மாட்டாரா? நம்ம தப்பிச்சிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி. அதனால் ஹராம் கூடாது. தாயத்து போடுவதற்கு திருமதி 32:53 என்ற அதிசய ஆதாரமாக கூற சரியா? அது எந்த அதிசயம் பார்த்துட்டு சொல்கிறேங்க. குளிப்பு கடமையான நிலையில் உள்ள பெண்கள் குளிக்காமல் காலம் தாழ்த்தினால் மறுமையில் வேதனை உண்டா? அதாவது தேவையில்லாமல் காலம் தாழ்த்தக்கூடாது. தேவையில்லாமல் ஒரு பெண் வந்து உதாரணம் ஃபஜ்ர் தொழுவாமல் லோஹர் வரைக்கும் குளிக்காமே உட்காந்துருக்கிறா, அது நல்லதில்லை.
அது நல்லதில்லை. தரித்திரங்கிறது அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்லதில்லை. ஏன்னா அவள் குரான் ஓத வேண்டியிருக்கும், அவருடைய இபாத்துக்கு இடையூறாக இருக்கும், தொழுக வேண்டியிருக்கும், தொழுகைக்கு இடையூறாக இருக்கும். அதனால் எவ்வளோ சீக்கிரம் குளிச்சிடணும் அவ்வளோ சீக்கிரம் குளிச்சிடணும். பெண்களின் தொழுகை முறை ஆண்களின் தொழுகை முறையோட வித்தியாசமாக இருக்கிறதா? அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, சொல்லியிருக்கிறேன். அப்பெல்லாம் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயங்களை பேசணுமோ இந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தந்தல்வானாக. சோதரில் வாராங்கல்லேருந்து ஒரு மதரசா